டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். எபிசோட் 446. மயு பேசியதெல்லாம் கேட்டதும் தன் முட்டாள்தனத்தால் ஒரு பெண்ணுக்கு அநீதி செய்து விட்டோமே, தன்னை உயிருக்கு உயிராய் நேசித்தவளை ஏமாற்றி விட்டோமே, என் காதலை நானே களங்கப்படுத்தி மன்னிக்க முடியாத தவறை செய்து விட்டேனே என்று மனம் வருந்தி கண்ணீர் சிந்தினான் ரகு. அப்போது அவனின் மாமனார் அவனுக்கு கால் செய்தார். ஹலோ ரகு, எப்படி பார்க்க என்றார் மயுவின் அப்பா. இருக்க மாமா என்றான் ரகு சோக குரலில். ஏன்பா டல்லா பேசுற? மயு ஏதாவது சொன்னாளா? எனக்கு தெரியும், அவதான் உன்னை ஏதாவது சொல்லியிருப்பா என்றார் அவர். அவ என் மேல கோபப்படுறது நியாயந்தானே மாமா. மன்னிக்கிற தப்பையா நான் பண்ணிருக்கேன். அவ உணர்வுகளோட நான் விளையாடி இருக்கேன். காதல்ங்கிற பேர்ல அவளை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டேன். என் மேல இருக்கிற கோபம் அவளுக்கு இன்னும் குறையவே இல்ல. அவ என்ன மன்னிச்சு ஏத்துக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது மாமா என்றான் வருத்தமாக. அப்படி நம்பிக்கைய தளர விட்டுறாது ரகு. மயு கோவக்காரிதான், ஆனா நல்லவ. கூடிய சீக்கிரம் அவ உன்னோட அன்பை புரிஞ்சுக்குவா என்று அவர் ஆறுதல் சொல்ல, எங்க மாமா, அவதான் என்ன பார்த்தால முறைக்கிறாளே. நான் அவ இருக்கிற பக்கம் போனாலே அந்த இடத்த விட்டு போயிடுறா. நான் சமைச்சதை சாப்பிட மாட்டேங்கிறா என்றான் ரகு அவள் சாப்பிடாத வேதனையில். இதெல்லாம் இன்னும் எவ்வளவு நாளைக்குன்னு நீ நினைக்கிற? அவளுக்கு மேல கோபம் இருக்கிற வரைக்கும் தான். அந்த கோபத்தை நீ தான் குறைக்கணும். எப்படி மாமா என்று அவன் புரியாமல் கேட்கவும், அதையும் நான் தான் சொல்லணுமா? இந்த காலத்து பசங்க எல்லாம் லவரை ஈஸியா கரெக்ட் பண்ணிடுறீங்க, ஆனா கட்டின பொண்டாட்டியை தான் கரெக்ட் பண்ண தெரியல என்று சிரித்தார். மாமா என்று தலையே சொரிந்தான் ரகு. அவர் சிரித்து கொண்டே, என்னடா மாமா இப்படி எல்லாம் பேசுறாருன்னு நினைக்கிறியா? சரி சரி, நான் சொல்றபடி நீ செய்யி. அவளுக்கு மேல இருக்கிற கோபம் தானா குறையும். நீ என்ன பண்ற? அவ உன்னை விட்டு தள்ளி தள்ளி போனாலும் நீ அவகிட்ட நெருங்கி நெருங்கி போ. அவ எவ்வளவு திட்டினாலும் பதில் எதுவும் பேசாம முகத்தை பாவமா வச்சுக்க. நீ சமைச்சத அவ சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பண்ணினா, நீ சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன்னு நீயும் பிடிவாதம் பண்ணு. அப்புறம் தானா அவ உன்னோட வழிக்கு வருவா என்றார் மயுவின் அப்பா. ஓகே மாமா என்று ரகு சொன்னதும், சரி வைக்கிறேன், கூடி சீக்கிரம் நல்ல செய்தியா சொல்லு என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தார் மயுவின் அப்பா. தன் மாமாவின் யோசனைப்படி நீ நடந்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தான் ரகு. ராஜேஷின் வீட்டில், என்னங்க மாப்பிள்ளை என்ன சொன்னாரு என்று கேட்டார் ராஜேஷின் அம்மா. வழக்கம் போலதான், உன் பொண்ணு பிடிவாதமா அவங்கிட்ட பேச மாட்டேங்கிறாளாம், ரகு சமைச்சதை சாப்பிட மாட்டேங்கிறாளாம் என்று அவர் சொல்ல, வர வர அவளுக்கு திமிர் கூட ஏறி போச்சு. எல்லாம் நீங்க கொடுத்த இடம்தான். ஒரே பொண்ணுன்னு சொல்லி அவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க. அதான் அவ கட்டின புருஷனையே மதிக்க மாட்டேங்கிறா. நியாயமா பார்த்தா இவதான் அவ புருஷனுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும். ஆனா இங்க எல்லாம் தலைகீழ நடக்குது. அதுலயும் இவ புருஷன் மேல கோச்சுக்கிட்டு அவர் சமைச்சதை சாப்பிட மாட்டேங்கிறா. இதுல புள்ளத்தாச்சியா வேற இருக்கா. எனக்கு வர கோபத்துக்கு நேர பெங்களூருக்கு போய் அவளை 2 சாத்து சாத்தன போல இருக்கு என்றான் மூச்சு வாங்கி கொண்டே. அத்த, இந்த தண்ணியை குடிங்க என்று சொல்லிக்கொண்டே தன் மாமியாருக்கு ஒரு கிளாஸில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் ராசி. எல்லாம் உன் நாத்தனார் பாக்குற வேலையாலதான் எனக்கு டென்ஷன் ஆகுது என்று சொல்லிக்கொண்டே அந்த தண்ணீரை வாங்கி குடித்தார் ராஜேஷின் அம்மா. அவ சின்ன பொண்ணுதான் அத்த, அவளுக்கு இன்னும் பக்குவம் வரல. கொஞ்ச நாள் ஆனா எல்லாம் சரியாயிடும். ரகு அவளை பார்த்துப்பான் என்று ஆறுதல் சொன்னாள் ராசி. ஏங்க, பேசாம மயுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நம்ம கூட அழைச்சிட்டு வந்து வச்சுக்கலாமா? ஏன் சொல்றேன்னா, நமக்கு இப்ப அவளோட ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். மாசமா இருக்கிற பொண்ணு, அதுவும் அவளுக்கு 5 மாசம் முடிஞ்சிருச்சு. இனிமேதான் அவளுக்கு இன்னொரு ஆள் தொண்ணு தேவைப்படும். மாப்பிள்ளை பாவம் சின்ன பையன், அவருக்கு மையவை எப்படி பாத்துக்கணும்னு எதுவும் தெரியாது. அதனாலதான் சொன்னேன் என்றார் ராஜேஷின் அம்மா. அத்த, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ரகுக்கு மாசமா இருக்கிறவங்களை எப்படி பாத்துக்கணும்னு நல்லாவே தெரியும். ராகுல் என்னோட வயிற்றுல இருந்தப்ப அவன் தான் எனக்கு எல்லாத்தையும் பார்த்து பண்ணுவான். நான் கொஞ்சம் டயர்டா இருந்தா போதும், எனக்கு என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு என் முகத்தை பார்த்தே சரியா கண்டுபிடிச்சு அதுக்கு வீட்டு வைத்தியமும் செய்வான். உண்மைய சொல்லணும்னா, எங்க அம்மா இருந்திருந்தா கூட என்னை அவன் பாத்துக்கிட்ட மாதிரி பாத்துருப்பாங்களான்னு தெரியாது. என்ன தாங்குன்னு தாங்குவான். அதனால நீங்க மையவை பத்தி கவலைப்பட வேண்டாம் என்றாள் ராசி. அப்போது, ராகுலிங்க ராசி என்று ராஜேஷின் அப்பா கேட்டார். அவன் அவனோட அப்பா கூட வெளியே போறேன்னு சொன்னான். அதுக்குதான் அப்பாவும் பையனும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க என்று அவள் சொல்லி முடித்த போது, தாத்தா என்று கத்திக்கொண்டே படிகளில் இறங்கி வந்தான் ராகுல். எங்க கண்ணா போற? புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க என்று அவர் கேட்டதும், நானும் டேடியும் கேமிங் சென்டர் போறோம் என்றான் ராகுல். அதற்கு ராஜேஷின் அப்பா, ஏன் மம்மி உங்க கூட வரலையா என்று கேட்டார். நான் டேடி கிட்ட மம்மியும் கூட்டிட்டு போலான்னு தான் சொன்னேன். ஆனா டேடி தான் மம்மி வேண்டாம், நம்ம 2 பேர் மட்டும் போலான்னு சொல்லிட்டாரு. டேடிக்கும் மம்மிக்கும் சண்டை என்றான் ராகுல் மெல்லிய குரலில் ரகசியமாக. அப்போதுதான் ராஜேஷ் தன் அறை கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். அவன் வருவதை பார்த்ததும் ராசி கிச்சனுக்குள் நுழைந்தாள். என்ன கண்ணா சொல்ற? மம்மிக்கும் டாடிக்கும் சண்டையா என்றார் ராஜேஷின் அம்மா கவலையாக. ஆமா பாட்டி, அவங்க 2 பேரும் கொஞ்ச நாளா பேசிக்கிறதே இல்ல. டாடி மம்மியை பார்த்தாலே முறைக்கிறாரு, மம்மி டாடிய பார்த்தாலே பயந்து ஒதுங்கி போறாங்க.
இப்ப கூட பாருங்க, டாடி வர்றாருன்னு தெரிஞ்சதும் மம்மி கிச்சனுக்குள்ள போயிட்டாங்க என்றான் ராகுல். அவங்களுக்குள்ள என்ன சண்டைன்னு உனக்கு தெரியுமா என்று அவன் பாட்டி கேட்டதற்கு, மம்மியும் ரகு மாமாவும் டாடியை ஏமாத்திட்டு தான் டாடி மம்மி கிட்ட சொன்னாரு பாட்டி என்றான். இப்போதுதான் ராஜேஷின் அப்பாவிற்கு தன் மகனுக்கும் மருமகளுக்கும் இடையில் என்ன பிரச்சனை நடக்கிறது என்று புரிந்தது. இதுநாள் வரை அவர்களுக்குள் ஏதோ சரியில்லை என்று அவருக்கு தெரியும். அது கணவன் மனைவிக்குள் ஏதோ அந்தரங்கமான பிரச்சனை என்றே நினைத்தார். ஆனால் இதுதான் காரணம் என்று தெரியாது. இனியும் தான் அவர்களை கண்டுகொள்ளாமல் இருப்பது சரியில்லை. இன்றே தன் மகனிடம் பேசிவிட வேண்டும் என்று முடிவு செய்தார் ராஜேஷின் அப்பா. அதற்குள் ராஜேஷும் அங்கு வந்து விட்டான். ராகுல், போலாமா என்று அவன் கேட்டான். அதற்குள் ராஜேஷிற்கு கால் வர சற்று தள்ளி போய் நின்று பேசிக் கொண்டிருந்தான் அவன். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்று தன் பேரனிடம் சொல்லிவிட்டு தம்பதிகள் இருவரும் ஓய்வெடுப்பதற்காக தங்களின் அறைக்கு சென்றனர். அவர்கள் சென்ற பிறகு கிச்சனில் நின்று தன் மம்மியை பார்த்து, மம்மி பாய், நான் போயிட்டு வரேன் என்று சொன்னான் ராகுல். தன் மகன் தன்னிடம் பை சொன்னதும் கையில் வாட்டர் பாட்டிலுடன் வந்தவள் அதை அவனிடம் கொடுத்தாள். இந்த தண்ணியை குடிக்க வச்சுக்க, வேற தண்ணி எதுவும் குடிச்சிடாத, உனக்கு ஒத்துக்காது, அப்புறம் கண்டதை சாப்பிடக்கூடாது, நோ ஐஸ்கிரீம், நோ ஜங்க் ஃபுட்ஸ், ஓகே என்று சொல்லிவிட்டு தன் மகனின் கன்னத்தில் முத்தமிட்டு, பாய் ராகுல், பார்த்து பத்திரமா விளையாடு என்றாள் ராசி ஒரு அம்மாவிற்குரிய அக்கறையோடு. அப்போது போன் பேசி முடித்துவிட்டு வந்த ராஜேஷின் காதில் அவள் சொன்னது தெளிவாக கேட்டது. அவள் பேசியதை கேட்ட ராஜேஷ், எங்களுக்கும் புள்ள மேல அக்கறை இருக்கு என்று கோபமாக சொல்லிவிட்டு, நீ வா ராகுல், நாம போலாம் என்று சொல்லிக்கொண்டே ராகுலை கையில் பிடித்து அழைத்து கொண்டு வெளியே போனான் ராஜேஷ். ஆவடி அண்ணாவின் வீட்டில் ஆவடி அண்ணான் தன் தம்பிக்கு பலமுறை கால் செய்தும் அஸ்வினின் நம்பர் சுவிட்ச் ஆஃப் என்றே வந்தது. என்னடா, இந்த அஸ்வினுக்கு கால் பண்ண அவன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னே வருது, அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, ஒருவேளை போலீஸ்ல மாட்டிக்கிட்டானோ என்று பதட்டமாக சொன்னார் அண்ணா. நான் கூட நைட்டு தம்பிகிட்ட பேசினேன், ஆனா என்னன்னு தெரியல, காலையில இருந்து அவரோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்னே வருது என்றான் அவனின் அடியாள் ஒருவன். ஒருவேளை போலீஸ் அவனோட நம்பரை வச்சு அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாங்கன்னு போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானோ என்று நினைத்தவன், ஏண்டா அவன் சேஃபா இருக்கேன்னு தானே சொன்னா, எந்த ஏரியால இருக்கான் என்று அவன் அடியாளை கேட்டான் அண்ணா. ஆமா அண்ணா, அரக்கோணத்துல தம்பி அவரோட ஃப்ரெண்டோட பண்ண வீட்டுல பாதுகாப்பா இருக்கிறதா தான் சொன்னாரு என்றான். சற்று யோசித்தவன், ஏன நீங்க நினைச்சா மினிஸ்டர் கிட்ட பேசி தம்பி மேல எந்த ஆக்ஷனும் எடுக்க விடாம பண்ணலாம் தானே என்றான். இப்ப அது முடியாதுடா, இந்த அனுவோட கேஸ் ஊர் உலகம் எல்லாம் நாரி கிடக்குது, அஸ்வின் பேசின வீடியோ வேற அவனுக்கு எதிரா இருக்குது, அதனால மினிஸ்டர் இதுல தலையில மாட்டேன்னு சொல்லிட்டாரு. கொஞ்ச நாள் போட்டும், அடுத்து ஏதாவது பரபரப்பா நடந்தா இந்த கேஸ மக்கள் மறந்துடுவாங்க, அதுக்கப்புறம் அஸ்வின் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுடுற என்றான் அண்ணா கடுப்பாக. எல்லாம் அந்த அணுவால வந்ததுன, அந்த அணுவுக்கு எவ்வளவு தைரியம் பாத்தீங்களா, அந்த ஆர்எஸ் குரூப் சூர்யாவோட பொண்டாட்டி தான் தன்னோட தங்கச்சிங்கிறத நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சிட்டா என்று அந்த அடியாள் புலம்ப. ஆமாண்டா, அந்த சனியை முடிச்சவளை எப்ப என் தம்பி பார்த்தானோ அப்ப இருந்து அவனுக்கு பிரச்சனை தான். அவ எப்பேற்பட்ட கில்லாடியா இருந்திருந்தா நம்மளையே ஏமாத்திருப்பா. ஆனா ஒண்ணு, அந்த அணு தானாவே செத்துட்டா. அவ மட்டும் இப்ப உயிரோடு இருந்திருந்தா அவளுக்கு நரகம்னா என்னன்னு காமிச்சிருப்பேன் என்றான் அண்ணா வெறியோடு. சூர்யாவையும் அவன் பொண்டாட்டி பத்தியும் டிவில நியூஸ்ல வந்துச்சாமே அண்ணே, இப்ப அந்த பொண்ணை என்னென்ன பண்றது என்று அவன் கேட்டதும், நான் இந்த நியூஸ பார்க்கவே இல்ல, அஸ்வினா அந்த நியூஸ பார்க்கல போல, அந்த பொண்ணு ஆர்எஸ் குரூப் விட்டு மருமக, அந்த பொண்ணு மேல கை வச்சா பெரிய பிரச்சனை ஆயிடும், பேசாம அஸ்வினை சமாதானம் பண்ணி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண வச்சிடலாம், அதான் சரிப்பட்டு வரும் என்றான் அண்ணா. நீங்க சொல்றது வாசவம் தானே, அந்த சூர்யா ஒரு மாதிரியான ஆளு, அவங்கிட்ட தேவையில்லாம மோத வேண்டாம், அப்புறம் நமக்கு தான் பெரிய பிரச்சனை ஆயிடும் என்றான் சூர்யாவை பற்றி தெரிந்த அந்த அடியாள். அதே நேரம் சூர்யாவின் வீட்டில் சூர்யா சில நாட்கள் ஓய்வில் இருக்கட்டும் என்று அவனை தொந்தரவு செய்யாமல் வருணும் மகியும் ஆபீஸிற்கு சென்று விட்டனர். அவர்கள் ஆபீஸிற்கு சென்று சில நிமிடங்களிலேயே சூர்யாவும் எங்கேயோ அவசரமாக சென்றான். அவன் வெளியே செல்வதை பார்த்த சதா தன் பெரியப்பாவின் அறைக்கு ஓடினாள். பெரியப்பா பெரியப்பா, அண்ணன் இங்கே வெளியில போறாரு என்றாள் பதட்டமாக. வெளியே போறானா, ஒருவேளை ஆபீஸ் போறானோ என்றாள் செம்பா. இல்ல பெரியமா, அண்ணன் ஃபார்மல் ட்ரெஸ்ல தான் வெளியில போறாரு, ஆனா அவர் பார்த்தா ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு என்றாள் சதா. சரி சரி, நான் இதை பாத்துக்கிறேன், நீ பயப்படாத என்றான் விஜய். சரி பெரியப்பா என்று சொல்லிவிட்டு தன் வேலையை பார்க்க போனாள் சதா. சூர்யா வெளியே சென்று அரை மணி நேரம் கழித்து மகிக்கு கால் செய்தான் விஜய். மகி, சூர்யா அங்க வந்தானா என்று கேட்டதும், இல்லையே மாமா, ஏன் கேக்குறீங்க என்றான் மகி. இல்ல, அவன் வெளியே கிளம்பி போறத பார்த்தேன், அதான் ஆபீஸ் வந்திருக்கானான்னு கேட்டேன். ஆமா, அவன் எங்கேயும் போறேன்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா என்று விஜய் கேட்டதும், இல்ல மாமா, அவன் எதுவும் எங்க கிட்ட சொல்லல, அவன் எங்க மாமா போறான், நிலாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு ட்ரை பண்ணுமா, நீங்க கவலைப்படாதீங்க என்றான் மகி. சரிடா என்று போனை கட் செய்து விட்டு, சூர்யா அங்க போயிருப்பான், நிலாவை பத்தி யார்கிட்ட விசாரிக்க முடியும், எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று குழம்ப ஆரம்பித்தான் விஜய். அதே நேரம் நீலகிரியில்
நிலா ஹாலில் வெறும் தரையில் மல்லாந்து படுத்துக்கொண்டு தன் தலைமேல் சுற்றி கொண்டிருந்த ஃபேனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்களின் இரு பக்கமும் வழிந்த கண்ணீர் அவள் காதுமடலை நனைத்துக் கொண்டிருந்தது. ஆதியை சூர்யாவிடம் ஒப்படைத்துவிட்டு தனக்கு துணைக்கு பாட்டியை அழைத்து கொண்டு நீலகிரியில் நிரந்தரமாக தங்கிவிடுவதாகத்தான் நிலா பிளான் செய்திருந்தாள். தன்னுடைய பள்ளி தோழி மூலம் தான் தங்குவதற்காக ப்ளூ ஹில் என்ற அபார்ட்மெண்டில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீட்டை ஏற்பாடு செய்திருந்தாள். ஆனால் விதியின் சதியால் பாட்டி இப்போது அவளோடு இல்லை. தனிமையில் கண்ணீரால் கரைந்தவள் தான் சிறு வயதிலிருந்து கடந்து வந்த தன் கசப்பான வாழ்க்கையை நினைத்து பார்த்தாள். ஒரு நொடி அவளை பெற்ற தாய் மீது அவளுக்கு கோபம் வந்தது. தான் இதுநாள் வரை அடைந்த துன்பத்திற்கெல்லாம் ஒரு வகையில் தன் அம்மாதான் காரணம் என்று அவர் மேல் கோபம் வந்தது. ஏமா என்ன பெத்த? உன்னோட சந்தோஷத்துக்காக என்னோட துர்கா அம்மாவோட வாழ்க்கையை நீ பறிச்சுக்கிட்ட. அவங்களோட வாழ்க்கை நீ நாசமாக்கிட்ட. அதுக்கான தண்டனைய இப்ப கடவுள் எனக்கு கொடுத்துட்டாருமா. பெத்தவங்க பண்ற பாவம் பிள்ளைகளை தான் வந்து சுத்தம்னு சொல்லுவாங்க. அதான் நீ பண்ணின பாவம் என்ன சுத்தது போல. என் ஆசை மகன் ஆதிய பிறந்ததுல இருந்து என் கூட வச்சு பாத்துக்க முடியல. என் உயிருக்கு உயிரான சூர்யா கூட என்னால சேர்ந்து வாழ முடியல. நானே அவரை விட்டு வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. எனக்கு இப்பவே என் புருஷனை பார்க்கணும் போல இருக்கு. என்னால என் மனசுக்கு பிடிச்சவனோட சேர்ந்து வாழ முடியல. அவனை விட்டு ஒதுங்கியும் இருக்க முடியல. எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல. எனக்கு உயிரோடு இருக்கவே பிடிக்கல. ஆனா நான் ஏதோ ஒரு மூலையில உயிரோடு இருப்பேன்னு என்னோட சூர்யா மாமா நம்பிக்கிட்டு இருப்பாரு. அந்த நம்பிக்கையை காப்பாத்துறதுக்காக தான் நான் இன்னும் உயிரோடு இருக்கேன். ஐ லவ் சூர்யா. ஐ லவ் ஹிம் வெரி மச். ஐ லவ் ஹிம் வெரி மச் என்று சொல்லி புலம்பியபடி அழுது கொண்டிருந்தாள் நிலா. சூர்யாவின் வீட்டில் மாலை 6 மணி. மகியும் வருணும் ஆபீஸில் இருந்து வீடு திரும்பினார். விஜய் ஹாலில் உட்கார்ந்திருந்தான். மாமா சூர்யா வந்துட்டானா என்று கேட்டுக்கொண்டே விஜயின் அருகில் வந்து உட்கார்ந்தான் மகி. வந்துட்டான்டா, மதியம் 2 மணி இருக்கும் அவன் வீட்டுக்கு வரும்போது என்றான் விஜய். நாங்களும் அவனுக்கு பல தடவை கால் பண்ணோம். அவன் போன் எடுக்கவே இல்ல. ஆமா, அவன் எங்க போனேன்னு ஏதாவது சொன்னானா என்றான் வருண். எங்க போனான்னு தெரியல, யார் கூடவும் அவன் பேசல. வந்ததும் நேரா ரூமுக்கு போயிட்டான் என்றான் விஜய் குழப்பத்தோடு. அவன் சாப்பிட்டானா என்றார் மகி. ஆதிதான் அவனோட ரூமுக்கு சாப்பாடு கொண்டு போனான். இப்ப சூர்யாக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் ஆதிதான். நிலா இல்லாத இடத்த ஆதியால தான் நிரப்ப முடியும் என்று சொல்லிவிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டான் விஜய். எபிசோட் 447. சூர்யாவிற்கு இருக்கும் ஒரே ஆறுதல் ஆதிதான் என்றும் நிலா இல்லாத இடத்தை ஆதியால் தான் ஈடு செய்ய முடியும் என்று நம்பிய விஜய் அப்படியே யோசனையில் மூழ்கினான். அவன் ஏதோ யோசித்ததை பார்த்த வருண், என்ன மாமா திடீர்னு ஏதோ யோசனைக்கு போயிட்டீங்க என்று கேட்டான். ஒன்னல வருண், நிலாவை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். அவ ரொம்ப நல்ல பொண்ணுல என்றான் விஜய். ஆமா மாமா, உண்மையிலேயே அவ ரொம்ப தங்கமான பொண்ணு. தன்னை கெடுத்தது சூர்யாதான்னு தெரிஞ்சும் அவனை மன்னிச்சு ஏத்துக்கிட்டா. அவன் அவமானப்படக்கூடாதுன்னு ஆதிய அவங்கிட்ட குடுத்துட்டா. அந்த அனுவால இனி நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு அதற்கான ஏற்பாட்டையும் செஞ்சுட்டு போயிட்டா என்றான் மகி. அவளுக்கு தெரியும்டா, அவ இல்லாம சூர்யா ரொம்ப உடைஞ்சு போயிடுவான்னு. சூர்யாக்கு வாழணுங்கிற ஆசையை ஏற்படுத்ததான் ஆதிய சூர்யா கிட்ட கொடுத்துட்டா. ஆதி மட்டும் இல்லைன்னா சூர்யா நேரம் என்ன ஆயிருப்பானோ. அவனோட மகன்தான் அவனோட வலிகளுக்கெல்லாம் மருந்து என்றான் விஜய். உண்மைதான் மாமா. ஏன் மாமா நிலாவை பத்தி எந்த தகவலும் கிடைக்கலையா என்றான் வருண். இல்லடா, அவ எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கா. அவளை கண்டுபிடிக்க ஒரு சின்ன க்ளூ கூட அவ விட்டு வைக்கல. சும்மா சொல்லக்கூடாது, என் மருமக ரொம்ப புத்திசாலிதான் என்று அப்போது கூட தன் மருமகளை பற்றி பெருமை பேசினான் விஜய். பிறகு அவனே சோர்ந்து, அவளா சூர்யாவை தேடி வந்தாதான் உண்டு, ஆனா அவ வரமாட்டா என்றான். யாரு சொன்னது என் மருமக வரமாட்டான்னு? அவ கண்டிப்பா இந்த வீட்டுக்கு திரும்பி வருவா என்று சொல்லிக்கொண்டே சந்தோஷமாக வீட்டிற்குள் நுழைந்தாள் செம்பா. யார் சொன்னது? நீ இப்ப கோயிலுக்கு போனியே, அந்த சாமியை நேர்ல வந்து உங்ககிட்ட சொல்லிச்சா என்றான் விஜய். சாமி சொல்லல, ஒரு ஆசாமி தான் சொன்னாரு என்றாள் செம்பா. யார் அந்த ஜோஷிகாரனா? உனக்கு வேற வேலையே இல்லையாடி என்றான் விஜய் எரிச்சலாக. ஏங்க கோச்சுக்கிறீங்க? நான் ஜாதகம் பாக்குறதாலே பெண்ணு கெட்டு போச்சு. இது வரைக்கும் அவ சொன்னபடிதானே எல்லாமே நடந்தது என்று அடித்து பேசினாள் செம்பா. என்னத்த சொல்றீங்க? அப்படி அவர் சொல்லி என்ன நடந்துச்சு என்றான் வருண். ஆரம்பத்துல இருந்தே அவர் சொல்றதுதான் இந்த வீட்டுல நடந்தது. இப்ப சமீபத்துலதான் நான் அவரை பார்க்க போனப்ப நம்ம வீட்டுல நிறைய குழப்பம் வரும்னு சொன்னாரு. அதே மாதிரி ஐரா கல்யாண பிரச்சனை வந்துச்சு. சூர்யாவோட உயிருக்கு ஆபத்து, ஆனா அவனோட மனைவியோட மாங்கல்ய பாக்கியம் அவனோட உயிரை காப்பாத்துன்னு சொன்னாரு. அதே மாதிரிதான் அன்னைக்கு ஃபேக்டரி வெடிச்சதுல என் பையன் மயிரெழில உயிர் தப்பிச்சான். அது மட்டும் இல்ல, சூர்யாவுக்கு கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆச்சு. அவனுக்கு வாரிசு இருக்குன்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே சூர்யா நிலா கழுத்துல தாலி கட்டி 6 வருஷம் ஆயிருக்கு. அவனுக்கு ஆதியும் பிறந்துட்டான் என்றாள் செம்பா. பரவாயில்லையே. ஆமா, இப்ப என்ன சொன்னாரு என்றான் மகி. உங்க மகனும் மருமகனும் இது பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டம். அப்படி இருக்கிறது கூட நல்லதுதான்.
அவங்க அப்படி பிரியாம இருந்தா உங்க மருமக உயிருக்கு நேரம் ஆபத்து வந்திருக்கும். எல்லாம் நல்லதுக்கு தான். நல்லவங்களுக்கு கடவுள் எது பண்ணினாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவாரு. நீங்க கவலைப்படாதீங்க. உங்க மருமக இன்னும் சில மாசத்துல உங்ககிட்ட வந்துருவா. உங்க பையன் அவளை தேடி போய் அழைச்சிட்டு வந்துருவான்னு சொன்னாரு என்றாள் மகிழ்ச்சியோடு. அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எப்படியோ நிலா திரும்பி இந்த வீட்டுக்கு வந்து சூர்யாவோட சந்தோஷமா வாழ்ந்தா போதும் என்றாள் மஞ்சு. உடனே இந்த ஒரு ஜாதக பைத்தியம் பார்த்தாதுன்னு இப்ப குடும்பமே அவ கூட கை கோத்துட்டீங்களா என்று முணுமுணுத்து கொண்டே அங்கிருந்து நகர்ந்தான் விஜய். இரவு 9 மணி. ராஜேஷின் வீட்டில் தன் மகன் ராகுலுடன் கார்டனில் விளையாடி கொண்டிருந்தான் ராஜேஷ். என்னப்பா, அப்பாவும் மகனும் விளையாடுறீங்களா என்று கேட்டுக்கொண்டே அங்க வந்தார் ராஜேஷின் அப்பா. ஆமாப்பா, ராகுல் கொஞ்ச நேரம் விளையாடலான்னு சொன்னா, அதான் அவங்க கூட விளையாடிட்டு இருக்கேன் என்றான் ராஜேஷ். காலம் எவ்வளவு வேகமா போகுது பாத்தியா? 25 வருஷத்துக்கு முன்னாடி நீயும் இப்படிதான் நைட் டைம்ல அப்பா வாங்க விளையாடலான்னு என் கையை பிடிச்சி இழுப்ப. எனக்கு எவ்வளவு டயர்டா இருந்தாலும் உன்னோட சந்தோஷத்துக்காக நானும் உன் கூட இந்த மாதிரி தான் விளையாடுவேன். நீ வளர்ந்து பெரியவன் ஆயிட்ட. இப்ப உன் பையன் உன்னை விளையாட கூப்பிடுறான் என்றார் ராஜேஷின் அப்பா சிரித்து கொண்டே. அவர் சொன்னதை கேட்டு ராஜேஷ் புன்முறுவல் செய்தான். ராஜேஷ், எனக்கு உங்களோட கொஞ்சம் பேசணும், இப்ப பேசலாமா என்று தயங்கியபடியே கேட்டார். என்னப்பா இப்படி கேக்குறீங்க, பேசுங்கப்பா என்று சொல்லிக்கொண்டே அங்கு கிடந்த கல்பெஞ்சில் தன் அப்பாவோடு உட்கார்ந்தான் ராஜேஷ். அப்போது டாடி, எனக்கு தூக்கம் வருது என்று சொல்லிக்கொண்டே ராஜேஷிடம் வந்தான் ராகுல். தன் மகனை தூக்கி தன் மடியில் உட்கார வைத்துக் கொண்டு, அப்படியே அப்பா மேல சாஞ்சு படுத்து தூங்கு ராகுல் என்று சொல்லிவிட்டு தன் மகனை கீழே விழாதவாறு அணைத்துக் கொண்டான் ராஜேஷ். ராஜேஷ், உனக்கும் ராசிக்கு ஏதாவது பிரச்சனையா என்று தயங்கியபடி அவர் கேட்க ராஜேஷ் மௌனமானான். இத நான் சொல்லல, உன் பையன்தான் என்கிட்ட சொன்னான் என்றார் அவரை. ஆனா இது ராகுலுக்கு எப்படி தெரியும் என்று ராஜேஷ் அதிர. இப்புள்ள குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விவரம். நாம தான் அவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவன் உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கான். நீ ராசிய முறைக்கிறதையும் அவ உன்னை பார்த்து பயந்து ஒதுங்குறதையும் வச்சு உங்களுக்குள்ள ஏதோ சண்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டான். இதோ பாரு, நானும் உங்க அம்மாவும் பல தடவை சண்டை போட்டிருக்கோம். ஆனா ஒரு தடவை கூட உங்களுக்கு தெரியாத மாதிரி பாத்துக்கிட்டோம். நமக்குள்ள உள்ள சண்டைய நம்மளோட வச்சுக்கணும். பெத்தவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை பிள்ளைகளுக்கு தெரிஞ்சா அவங்க மனசு பாதிக்கப்படும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். 3வது மனுஷன் அதுல தலையிடக்கூடாதுன்னு எனக்கும் தெரியும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்களே உங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்குவீங்கன்னு தான் நான் அமைதியா இருந்தேன். ஆனா இனியும் நான் அப்படி ஒதுங்கி இருக்கிறது சரி வராது. இப்ப சொல்லு, உனக்கும் ராசிக்கும் என்ன பிரச்சனை என்று கேட்டார். அப்பா, அது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க, அதனால என்று இழுத்தான் ராஜேஷ். எனக்கு எல்லாம் தெரியும் ராஜேஷ் என்று அவர் சொன்னதும் அப்பா என்றான் ராஜேஷ் அதிர்ச்சியோடு. ஆமாப்பா, மயோ இப்ப கர்ப்பமா இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கும் தெரியும். அது மட்டும் இல்ல, மயோவோட கர்ப்பத்துக்கு காரணம் ரகுதானும் தெரியும். இத வச்சுதான் உனக்கும் ராசிக்கு இடையில பிரச்சனைன்னு தெரியும் என்றார் பொறுமையாக. ராசி இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்கலப்பா. மயோ பாவம், அவ ரொம்ப சின்ன பொண்ணு. ராசி அந்த ரகுவும் திட்டம் போட்டு மயோவை ஏமாத்திருக்காங்க. அவளை மட்டும் இல்ல, அவங்க 2 பேரும் நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு நம்ம குடும்பத்தையே ஏமாத்திருக்காங்க என்றான் ராஜேஷ் கோபமாக. யாரும் யாரையும் ஏமாத்தலப்பா. நீ நினைக்கிற மாதிரி ராசி நம்மளை ஏமாத்தல. அவ மேல எந்த தப்பும் இல்லப்பா என்றார் ராஜேஷின் அப்பா. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், இப்ப கூட நீங்க அவளை நம்புறீங்களாப்பா என்றான் ராஜேஷ் வெறுப்போடு. நிச்சயமா என் மருமகளை நான் நம்புறேன். ஆனா நீதான் உன் மனைவிய நம்ப மாட்டேங்கிற. ரகு பண்ணின இந்த தப்புல ராசிக்கு உடந்த இல்ல. சொல்லப்போனா அவளுக்கு இந்த விஷயமே 1 வாரத்துக்கு முன்னாடிதான் தெரியும் என்று அவர் சொன்னதை நம்பாமல், எப்படிப்பா அவ்வளவு உறுதியா சொல்றீங்க என்றான் ராஜேஷ். நீயும் ராசியும் உங்க ரூம்ல பேசிட்டு இருந்ததை நான் கேட்ட மாதிரி ஒரு நாள் மயுவும் ராசியும் மயுவோட ரூம்ல பேசிட்டு இருந்தது நான் கேட்டேன். அன்னைக்கு மயு அவ ரூம்ல மயங்கி கிடந்தா. அவளை ஏதாச்சியா பார்க்க போன ராசி அவளை செக் பண்ணி பார்த்து மயு கர்ப்பமா இருக்கிற விஷயத்த கண்டுபிடிச்சா. அதுக்காக மயு மேல கோவமும் பட்டா. அப்பதான் மயு தான் ஒருத்தனை விரும்பினதாகவும் அவன் தன்னை ஏமாத்திட்டதாகவும் ராசி கிட்ட சொல்லி அழுதான். ராசி அவளை சமாதானப்படுத்தினா. மயுவோட கதைய முழுசா பொறுமையா கேட்ட ராசி மயு கிட்ட எல்லாம் ஏதாச்சியா நடந்த மாதிரி தெரியல, திட்டம் போட்டு பண்ணிருக்காங்க, இந்த பையனை என்ன ஏதுன்னு விசாரின்னு எடுத்து சொன்னா. அப்பதான் மயுவுக்கும் தன்னை பிளான் பண்ணி ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுது. உடனே அந்த பையனை தேடி பெங்களூருக்கு போனா. அப்பதான் நீ அவன் அக்காவை ஏமாத்தினதாகவும் அதுக்கு பழிவாங்கதான் மயோட வாழ்க்கைய அழிச்சதாகவும் அந்த பையன் சொன்னான். அவங்க 2 பேரும் பேசினதா மயு கண்காணிக்க நான் அரேஞ்ச் பண்ணின டிடெக்டிவ் எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தான். அப்பதான் எனக்கு மயுவை ஏமாத்தினது அந்த பையன் ராசியோட தம்பி ரகுன்னு தெரிஞ்சது. ஒரு அப்பாவா என்னோட 2 பிள்ளைகளோட வாழ்க்கைய சரி பண்ணணும்னு நினைச்சேன். நீ பண்ணின தப்புக்கு ராசியை எப்படியாவது உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். உன்னோட கல்யாணத்தையும் முடிச்சேன். அதே மாதிரி என் பொண்ணோட வாழ்க்கையும் சரி பண்ணணும்னு நினைச்சேன். ரகு கிட்ட நானே இதை பத்தி பேசினேன். அவனை எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டான். என்கிட்ட மன்னிப்பு கேட்டான். என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மயுவை கட்டாயப்படுத்தி ரகுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நீ கோவப்படுவேன்னு தான் உன்கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நான் தான் ரகுட்ட சொன்னேன்.
அது மட்டும் இல்ல, ராசிக்கு உண்மை தெரிஞ்சா அவ ரொம்ப வருத்தப்படுவா. அதனால அவகிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல, இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா உனக்கும் ராசிக்கு இடையில பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்லாம மூடி மறைச்சேன். நேரம் வரப்ப உன்கிட்ட பக்குவமா சொல்லலாம்னு நினைச்சேன். பட் அதுக்குள்ள இந்த விஷயம் உனக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. ராசி ரொம்ப நல்லவ. நீ உன் அம்மாவ எந்த அளவுக்கு நல்லவன்னு நம்புறியோ அதே அளவுக்கு உன் பொண்டாட்டியும் நல்லவன்னு நம்பு என்றார் ராஜேஷின் அப்பா தன் மகனின் வாழ்வை சரிப்படுத்தும் நோக்கத்தோடு. அப்பா என்று தயக்கமாக அழைத்தான் ராஜேஷ். ராசி உன்னை நம்பி வந்தவ. அவளை நீதான் நல்லபடியா பாத்துக்கணும். உன்னோட அவசர புத்தியினால அவளை கஷ்டப்படுத்தாத ராஜேஷ். அவ பாவம், ஒத்த ஆளா கஷ்டப்பட்டு இந்த வீட்டு வாரிசு வளர்த்து நமக்கு கொடுத்துருக்கா. அவளை நாம தாண்டா நல்லா பாத்துக்கணும். அதே மாதிரி ரகு மேலையும் எல்லா தப்பையும் சொல்லிட முடியாது. நீ பண்ணின தப்புதான் உன் தங்கச்சியோட வாழ்க்கைய பாழாக்க பார்த்துச்சு. நீ ராசிக்கு பண்ணின தப்புக்கு பழி வாங்கதான் ரகு மையுவை ஏமாத்திட்டான். நீ பண்ணின தப்ப எப்படி நீ உணர்ந்தியோ அதே மாதிரி ரகுவும் அவன் பண்ணின தப்ப உணர்ந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டான். திருந்தனவனுக்கு தண்டனை கொடுக்கறது முட்டாள்தனம். அதான் அவனை நான் மன்னிச்சுட்டேன். இனி நீயும் அவனை எதிரியா பாக்குறது நல்லது இல்லடா. அவன் இப்ப நம்ம மையுவோட புருஷன், நம்ம வீட்டு மாப்பிள்ளை. அது உன் மனசுல இருக்கட்டும். அது மட்டும் இல்ல, ராசி உன் பொண்டாட்டி. நம்ம வீட்டுக்கு வாழ வந்தவ. தன் பொண்டாட்டிய நல்லபடியா வச்சு வாழ வைக்கிறது தான் ஒரு நல்ல ஆம்பளைக்கு அழகு. என் பையன் ஒரு நல்ல புருஷனா நடந்துக்குவான்னு நான் நம்புறேன். பார்த்து நடந்துக்க என்று சொல்லிவிட்டு ராஜேஷின் மடியில் இருந்து ராகுலை வாங்கி தன் தோளில் போட்டுக்கொண்டு வீட்டிற்குள் போனார் ராஜேஷின் அப்பா. தன் அப்பா பேசியதெல்லாம் கேட்ட பிறகு ராஜேஷிற்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது. தன் அப்பா தன் ராசியை நம்பிய அளவிற்கு தான் அவளை நம்பவில்லையே என்று வருத்தப்பட்டான். இப்போதே அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவனால் முடியவில்லை. நான் ராசியோட முகத்துல எப்படி முழிப்பேன்? அவ என்ன மன்னிப்பாளா என்று தயக்கத்தோடு தன் அறைக்கு சென்றான் ராஜேஷ். நேரம் 10 மணி. ராசிக்கும் ராஜேஷிற்கும் இடையில் பிரச்சனை வந்த அன்றிலிருந்து தன்னால் முடிந்தவரை ராஜேஷின் கண்ணில் படாமல் ஒதுங்கி இருந்தாள் ராசி. இரவு தன் கணவன் தூங்கிய பிறகுதான் தங்களின் அறைக்கு செல்வாள் அவள். காலையில் அவன் எழுவதற்குள் அவள் எழுந்து ரெடியாகி ரூமை விட்டு வெளியே வந்து விடுவாள். இன்றும் அதுபோலத்தான். ராஜேஷ் தன் ரூமிற்கு சென்று லைட்டை ஆஃப் செய்த பின் அரை மணி நேரம் கழித்து தங்கள் அறைக்கு சென்றாள். அவன் தூங்கி இருப்பான் என்று நினைத்து ராசி மெதுவாக சத்தம் இல்லாமல் அந்த அறைக்குள் நுழைந்து கதவை தாழ் போட்டாள். அப்போது திடீரென்று அறையில் லைட் எரிந்தது. அவளின் பின்னே அவளுக்கு மிக அருகில் ராஜேஷ் நின்று கொண்டிருந்தான். இருவரின் உடலும் உரசி கொள்ளும் தூரத்தில். அவனை பார்த்தவள் பயந்து கொண்டே, என்ன மன்னிச்சிருங்க, நீங்க தூங்கிட்டீங்கன்னு நினைச்சுதான் நான் வந்தேன். நான் போயிட்டு அப்புறம் வரேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக கதவை திறக்க போனாள். சட்டன் அவளின் கையை பிடித்து இழுத்து அவளை தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்டான் ராஜேஷ். அவன் அப்படி செய்ததும் அவள் அதிர்ந்து போனாள். இதென்ன கனவா இல்ல நிஜமா என்று புரியாமல் நின்றாள். அடுத்த சில நிமிடங்களில் அவளை தன்னிடமிருந்து பிரித்து நிறுத்தியவன், ராசி சாரிடி, நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. ரகு பண்ண தப்பு உனக்கு தெரியாம நடந்ததுன்னு நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். தேவையில்லாம உன் மேல கோவப்பட்டுட்டேன். என்ன மன்னிச்சிரு ராசி என்றான் வருத்தமாக. தன் கணவன் தன் மேல் தவறில்லை என்று புரிந்து கொண்டு மன்னிப்பு கேட்டதும் அவளின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. என் மேல தப்பில்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா என்றாள் அவள் வலி நிறைந்த குரலில். ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் பணத்துல மட்டும்தான் ஏழை, ஆனா குணத்துல இல்ல. ஒரு பொண்ணோட மானத்தோட நான் விளையாட நினைச்சது இல்லைங்க. நான் உயிரை நேசிச்சு நீங்க என்ன ஏமாத்தினப்ப கூட நீங்க கஷ்டப்படணும்னு நான் கனவுல கூட நினைச்சது இல்ல ராஜேஷ். நான் அந்த அளவுக்கு மோசமான பொண்ணில்ல ராஜேஷ் என்று சொல்லிக் கொண்டே தன் கணவனை கட்டி பிடித்து அழ ஆரம்பித்தாள் ராசி. உடனே, சாரிடி, நான் உன்னை புரிஞ்சுக்கவே இல்ல, என்னை மன்னிச்சிரு என்று சொல்லிக்கொண்டே அவளை கட்டி அணைத்து கொண்டு கண்ணீர் சிந்தினான் ராஜேஷ். அவனின் கண்ணீர் துளி அவள் முதுகை நனைத்தது. அதை உணர்ந்தவள் சட்டென நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவள் கணவனின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்து பதறியவள் உடனே அவனின் கண்ணீரை துடைத்தாள். உன்னை போய் தப்பா நினைச்சிட்டனே ராசி. நான் கொஞ்சம் கூட உன் காதலுக்கு தகுதி இல்லாதவன். உன்கிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டேன்ல, உன் மனசை ரொம்ப காயப்படுத்திட்டேன் என்று ராஜேஷ் கலங்கினான். என்கிட்ட கோவமா பேச மட்டும் இல்ல, என்னை அடிக்க கூட உங்களுக்கு உரிமை இருக்கு. பரவாயில்ல விடுங்க, இதுக்கு போய் எதுக்கு இப்படி ஃபீல் பண்றீங்க? நடந்தது மறந்துருங்க, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இனிமே அதை பத்தி யோசிக்க வேண்டாம் என்றாள் அவன் கைகளை பிடித்து கொண்டு. ராசி, ஐ லவ் யூ டி என்று சொல்லிவிட்டு அவளை கட்டி கொண்டான் அவன். ஐ லவ் யூ ராஜேஷ் என்று சொல்லிவிட்டு தன் கணவனை இறுக்கி அணைத்து கொண்டாள் ராசி. இருவரும் ஒருவரை ஒருவர் இறுக்கி அணைத்தபடி சில நிமிடங்கள் அப்படியே நின்றனர். அப்போதுதான் பெட்டில் ராகுல் இல்லாததை பார்த்தாள் அவள். எங்க ராகுல காணோம் என்று கேட்டாள் ராசி. நமக்கு தொந்தரவா இருக்க கூடாதுன்னு அப்பாதான் அவனை ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டாரு என்றான் ராஜேஷ். என்ன தொந்தரவு என்று அவள் விழிக்க, உனக்கு புரியலையா என்று கேட்டுக்கொண்டே அவளின் நெற்றியோடு தன் நெற்றியை மோதினான் அவன். எபிசோட் 448. ராஜேஷும் ராசியும் தங்கள் மனக்குழப்பங்களை பேசி தீர்த்து கொண்டனர். அப்போது ராஜேஷ் ராசியை அணைத்து,
இனிமே ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது பொண்டாட்டி என்று சொல்லிவிட்டு அவள் எதிர்பார்க்காத நேரம் மின்னல் வேகத்தில் அவளின் புடவையை முழுதாக அவிழ்த்து எறிந்தான் அவன். உடனே தன் கைகளை குறுக்கே வைத்து தன் மார்பை மறைத்தவள், என்னங்க இப்படி பண்றீங்க என்று அவள் சினுங்கும் போதே அவளை தன் கைகளில் ஏந்தியவன், ட்ரெஸ் கழட்டாம எப்படி என்று சொல்லிவிட்டு கண்ணடித்தான் அவன். அவள் சிரித்துக் கொண்டே, ஒரு நிமிஷம் கீழே இறக்கி விடுங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன் என்றாள் அவள். லைட் ஆஃப் பண்ணணுமா என்று கேட்டான் அவன் ஏக்கமாக. உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படியே வச்சுக்கலாம் என்றாள் அவள் வெட்கத்தோடு. அவனை பார்த்து சிரித்துக் கொண்டே, எனக்கு லைட் வெளிச்சம் இருந்தாதான் வசதி, அப்பதான் என் ராசிய முழுசா ரசிக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டே அவளை கட்டிலில் கிடத்தியவன் வேக வேகமாக தன் ஆடைகளை முழுதாக கலைந்தான். அவனை அப்படியொரு கோலத்தில் பார்த்ததும் வெட்கத்தில் முகத்தை திருப்பிக் கொண்டாள் அவள். ராஜேஷ், எதுக்கு வெக்கப்படுற, நமக்குள்ள எதுக்கு வெக்கம் என்றான் அவளை பார்த்து கண்ணடித்துக் கொண்டே. ஐயோ நான் மாட்டேன் என்று அவள் நெளிய, என்னடி நான் என்னமோ உன்னை புதுசா பார்க்க போற மாதிரி இவ்ளோ வெக்கப்படுற, எல்லாம் ஏற்கனவே நான் நல்லா பார்த்தது தானே என்றான் மீண்டும் கண்ணடித்துக் கொண்டே. ஷி போங்க என்று அவள் மீண்டும் சினுங்க, ஆனா என்ன ரொம்ப நாள் ஆச்சு, ஆனாலும் எனக்கு எல்லாமே நல்லா ஞாபகம் இருக்கு என்று சொல்லிக்கொண்டே அவளின் ஆடையை கழட்ட ஆரம்பித்தான் அவன். எனக்கு ப்ளீஸ் வேண்டாம், எனக்கு வெக்கமா இருக்கு என்று அவள் கெஞ்சலோடு சொல்லியும் அதை காதல் வாங்காமல் தன் வேலையில் பிஸியாக இருந்தான். தன் கணவனின் முன்பு இப்படி இருக்கிறோமே என்று வெட்கத்தில் தன் கைகளை கொண்டு தன்னை அரைகுறையாக மறைத்தாள் அவள். தன் மனைவியின் அழகை தன்னை ரசிக்க விடாமல் செய்யும் அவளின் கைகள் இப்போது அவனுக்கு எதிரியாய் தெரிய, உடனே தன் வலிமையான கரங்களை வைத்து அவளின் கைகளை பிடித்து மேலே தூக்கி அடக்கியவன் அவளை மேலிருந்து கீழாக அணு அணுவாக ரசிக்க ஆரம்பித்தான். தன் கணவன் தன்னை விழுங்குவது போல பார்த்ததும் அவளுக்கு வெட்கம் பிடுங்கி தின்ன உடனே தன் கண்களை மூடிக்கொண்டாள். தன் மனைவியை ஆசையோடு முழுதாக பார்த்து ரசித்தவன் மோக குரலில் அவளை அழைத்தான். ராசி என்றாள் அவள் கண்களை மூடிக்கொண்டே. அன்னைக்கு பார்த்த மாதிரி அப்படியே தாண்டி இன்னைக்கு இருக்க, ஒரு குழந்தைக்கு அம்மா மாதிரி எந்த தடையுமும் தெரியல என்றான் அவன் உதட்டில் கள்ளச்சிரிப்போடு. சி போங்க ராஜேஷ் என்று சொல்லிவிட்டு தன் கையை அவனிடமிருந்து உருவியவள் அவன் தோளை பற்றி அவனை அணைத்துக் கொண்டு இருவரும் தங்கள் இல்லறத்தை இனிமையாக தொடங்கினர். அவன் கேட்க கேட்க அவனுக்கு வஞ்சமில்லாமல் தன்னை கொடுத்து கொண்டிருந்தாள் அவன் மனைவி. நீண்ட நாள் பசியிலிருந்தவன் சும்மா விடுவானா என்ன? தன் மனைவியை ஒரு கை பார்க்கத்தான் செய்தான். அவளும் அவனுக்கு ஈடு கொடுத்து ஒத்துழைத்தாள். ஆசை தீர தன் ராசியை ஆண்டு முடித்தான் ராஜேஷ். காதலோடு கூடல் கொண்ட களைப்பில் இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து நிம்மதியாக கண்ணயர்ந்தனர். அதே நேரம் பெங்களூரில் மயு தனது பெட்ரூமில் படுத்திருந்தாள். ரகுவும் மயுவும் தனி குடித்தனம் வந்த நாளிலிருந்தே ரகு ஹாலில் தான் படுத்திருந்தான். காரணம் அவனுக்கு தெரியும், தான் பெட்ரூமில் படுத்தால் மயு ஹாலுக்கு வந்து படுத்துக் கொள்வாள் என்று. அவள் சிறு வயதிலிருந்தே ஆடம்பரமாக வளர்ந்தவள். அவளுக்கு இந்த நடுத்தர வாழ்க்கை புதிது. அதனால் அவளுக்கு ஹாலிலோ தரையிலோ அல்லது சோஃபாவிலோ படுத்துக் கொள்வது வசதியாக இருக்காது என்பதால் அவள் பெட்டில் படுத்துக் கொள்ளட்டும் என்றவன் ஹாலில் படுத்துக் கொள்வான். இன்றும் அதுபோலதான் மயு தன் அறையில் படுத்திருந்தாள். ஹாலில் இருந்த ரகுவோ, மாமா சொன்ன மாதிரி நான் மயுவை விட்டு தள்ளி இருந்தா எங்களுக்குள்ள இருக்கிற இடைவெளி இன்னும் அதிகமாகவே தவிர குறையாது, பேசாம அவ கூட ரூம்ல போய் படுத்துக்கலாம் என்று நினைத்தவன் தனது பெட்ஷீட்டையும் பில்லோவையும் எடுத்துக்கொண்டு தனது பெட்ரூமின் அரைக்கதவு வரை சென்றான். ஆனால் கதவை திறக்க அவனுக்கு தைரியமில்லை. ஐயோ உள்ள போறதுக்கு பயமா இருக்கே, என்ன பார்த்து அவ காட்டு கத்துவாளே, இப்ப என்ன பண்றது என்று புலம்பியவன் அடுத்த நொடி அவ கத்தினாலும் சரி என்ன அடிச்சாலும் சரி நான் இன்னைக்கு உள்ளதான் படுக்க போறேன் என்று முணுமுணுத்துக் கொண்டே தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கதவை திறந்தான். அங்கே பெட்டில் படுத்துக்கொண்டு தன் மொபைலை நோண்டிக் கொண்டிருந்த மயு அவனை பார்த்ததும் எழுந்து உட்கார்ந்தாள். உள்ளே நுழைந்த ரகு கதவை பூட்டி விட்டு வந்து பெட்டில் உட்கார்ந்தான். ஏய் நீ இங்க வந்த என்றாள் மயு கோவமாக. நான் இங்க பெட்ல படுத்துக்கிறேன் என்றான் ரகு. ச்சே, எனக்கு இந்த வீட்டுல இருக்கிற நிம்மதி பகல்ல டிவி பாக்குறதும் நைட்டு நல்லா தூங்குறதும் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டிவி ரிமோட்டை உடைச்சு என்ன டிவி பார்க்க விடாம பண்ணிட்ட. இப்ப இங்க வந்து படுக்க போறேன்னு சொல்லி என்னோட தூக்கத்தையும் கெடுக்கிற. நீயே இங்க படுத்துக்க என்று முணுமுணுத்துக் கொண்டே தன் பில்லோவையும் பெட்ஷீட்டையும் எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு போவதற்காக பெட்டை விட்டு கீழே இறங்கினாள் மயு. ஏ மயு எங்க போற என்று அவன் கேட்டதும் ஹாலுக்கு என்றால் அவனை பார்க்காமலேயே. ஏன் இங்கே தூங்க வேண்டியதானே என்றான் ரகு. அதான் நீ இங்க தூங்க போறியே என்று அவள் சலித்து கொள்ள, அதனால் என்ன, பெட்டு தான் இவ்ளோ பெருசா இருக்கே, நம்ம 2 பேரும் தாராளமா தூங்கலாம் என்றான் ரகு மெதுவாக. உன் பக்கத்துல படுக்க எனக்கு விருப்பம் இல்ல என்றாள் மயு முகத்தை திருப்பி கொண்டு. நான் ஒரு ஓரமா படுத்துக்கிறேன், பிளீஸ் நீயும் இங்கே பட என்று ரகு கெஞ்சினான். நீ இருக்கிற இடத்துல என்னால தூங்க முடியாது என்று சொல்லிவிட்டு தாழ்பாளை திறக்க போனாள் மயு. சரி போறதுனா போ, ஆனா அவங்க 2 பேரும் உன்னை தூங்க விடுவாங்களான்னு தெரியாது. அவங்க 2 பேரா? யார் அந்த 2 பேரு என்றாள் மயு புரியாமல்.
2 கரப்பாம்பூச்சி என்றான் ரகு சிரித்துக்கொண்டே. கரப்பாம்பூச்சியா என்று அதிர்ந்தாள் அவள். ஆமா, ஹால்ல 2 கரப்பாம்பூச்சி சுத்திட்டு இருக்கு. என் மேல ஏறி ஏறி விளையாடுது. அதனாலதான் நானே இங்க படுக்க வந்தேன். உனக்கு ஒன்னும் கரப்பாம்பூச்சி பார்த்து பயமா இல்லைன்னா நீ ஹால்ல போய் தூங்கு என்றான் ரகு. ஐயோ, கரப்பாம்பூச்சியா, நாங்க போமாட்டேன் என்ற மனதிற்குள் பயந்தவள், இப்ப என்ன பண்றது, எனக்கு இந்த பொறுக்கியோட தான் ஒன்னா தூங்கணும் போல என்று முணுமுணுத்து கொண்டே பெட்டில் வந்து உட்கார்ந்தாள் மயு. அவள் பெட்டில் உட்கார்ந்ததை பார்த்தவன், என்ன மயு ஹாலுக்கு போலியா என்றான் மனதிற்குள் சிரித்துக் கொண்டே. இல்ல, நான் இங்கே படுத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவனுக்கு முதுகு காட்டி படுத்துக் கொண்டாள் மயு. அப்படி வா வழிக்கு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு படுத்தவன் சிம்புவின் விண்ணை தாண்டி வருவாயா படத்தில் உள்ள ஒரு பாடலை முணுமுணுத்து கொண்டே படுத்தான். ஒரு நாள் சிரித்தேன், மறுநாள் வெறுத்தேன், உன்னை நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேனே, மன்னிப்பாயா மன்னிப்பாயா. அவன் பாட்டு பாடியதை பார்த்து கடுப்பானவள், இப்ப நீ பாட்டு பாடுறத நிறுத்த போறியா இல்லையா என்றாள் எரிச்சலாக. ஏன் மயோ, நான் பாடுறது உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா என்று வேண்டுமென்றே கேட்டான் ரகு. எனக்கு நீ இருக்கிறதே டிஸ்டர்பா தான் இருக்கு. அப்போ உன் பாட்டும் அப்படித்தானே இருக்கும் என்றாள் மயு எரிச்சலாக. சாரி, இனிமே நான் பாட மாட்டேன் என்று ரகு சொன்னதும், அப்படியா, ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அவனுக்கு முதுகு காட்டி படுத்துக் கொண்டாள் அவள். ரகுவும் இனிமேலும் அவளை சீண்டினால் தன் மீது கோவப்பட்டு கத்துவாள் என்பதை புரிந்து கொண்டு லைட்டை ஆஃப் செய்துவிட்டு சத்தமில்லாமல் படுத்துக் கொண்டான். என்ன உடனே ஆஃப் ஆயிட்டா? மாமா சொன்ன மாதிரி மயுவை ஈஸியா சமாளிக்கலாம் போல இருக்கே. நான் கூட அவன் மேல கோவப்பட்டு தாம் தோம்னு குதிப்பான்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, நாம எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. இனிமே இப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நாளையில இருந்து சாப்பாட்டு பிரச்சனையும் ஒரு கை பாத்துருவோம் என்று நினைத்து கொண்டு படுத்திருந்தான் ரகு. அப்போது அவன் காதில் முனகல் சத்தம் கேட்டது. என்ன மயு முனங்குற மாதிரி இருக்கு என்று நினைத்து கொண்டே எழுந்து தன் மயுவை பார்த்தான். அவள் தூக்கத்தில் முணங்கிக் கொண்டிருந்தாள். அவள் என்ன சொல்கிறாள் என்று அவள் அருகே குனிந்து கேட்டான். அம்மா, கால் வலிக்குதே, அம்மா என்று அவள் வலியில் முணங்க அதை கேட்டவன், ஐயோ, என் மயுக்கு கால் வலிக்குது போல இருக்கே என்று முணுமுணுத்தவன் உடனே லைட்டை ஆன் செய்து செல்ஃபில் தான் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த வலிக்கான தைலத்தை கையில் எடுத்தவன் தன் மனைவியின் காலருகில் வந்து உட்கார்ந்தான். அவள் அணிந்திருந்த நைட்டியை மெதுவாக மேலே தூக்கினான் அவன். தன்னை யாரோ தொடுவது போல உணர்ந்த மயு சட்டென கண்களை விழித்தாள். அப்போது அவளின் முட்டி வரை அவளின் நைட்டியை தூக்கி அவளின் காலை பார்த்து கொண்டிருந்தான் ரகு. அதை பார்த்து பதறியவள், டே பொறுக்கி, என்னடா பண்ற என்று கத்திக்கொண்டே எழுந்து உட்கார்ந்தாள் அவள். ஏன், நான் உன் காலை பார்த்தா என்ன என்று அவன் கூலாக கேட்க, ச்சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நான் உன்னை பார்த்தாலே வெறுக்கிறேன்னு தெரிஞ்சும் நான் தூங்குனதுக்கு அப்புறம் திருட்டுத்தனமா என்னோட ட்ரெஸ் மேல தூக்கி பாக்குறியே, நீ எல்லாம் நல்ல ஜென்மமே இல்ல, பொறுக்கி பொறுக்கி என்றவள் கத்தினாள். இப்பொழுதுதான் ரகுவிற்கு தான் அவளின் நைட்டியை மேலே தூக்கியதை அவள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாள் என்று புரிந்தது. ஐயோ மயு, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நான் அதுக்காக உன்னோட ட்ரெஸ் மேல தூக்கல என்றான் அவசரமாக. பின்ன வேற எதுக்கு தூக்குன என்று மயு அவனை நம்பாமல் கேட்க, நீ தூக்கத்துல கால் வழியில முணங்கிட்டு இருந்த, அதான் தைலத்தை தேய்ச்சி விடலான்னு ட்ரெஸ் தூக்கின என்று சொல்லிக்கொண்டே தன் அருகில் இருந்த தைலத்தை எடுத்து அவளிடம் காட்டினான் அவன். சும்மா நடிக்காத, மாட்டிட்டோமேனு ஏதாவது சொல்லி சமாளிக்க பாக்குறியா? நான் போதையில இருக்கிறப்ப என்ன கெடுத்து வந்தானே நீ, உனக்கு இதெல்லாம் ஒன்னும் புதுசு இல்லையே என்றாள் மயு கோபமாக. மயு, பிளீஸ் பழச பத்தி பேசாத. நான் புத்தி கேட்ட அன்னைக்கு பண்ணின தப்புக்காக உங்ககிட்ட பல தடவை சாரி கேட்டுட்டேன். உண்மையிலேயே நான் இப்போ உனக்கு மருந்து தேய்ச்சி விடதான் நினைச்சேன் என்றான் ஆழமான குரலில். மறுபடியும் மறுபடியும் பொய் சொல்லாத என்று மயு எரிந்து விழுந்தாள். நீ நம்பலைனாலும் நம்பினாலோ நான் சொல்றதுதான் நிஜம் என்று சொல்லிவிட்டு தைல பாட்டிலை திறந்து சிறிது தைலத்தை தன் உள்ளங்கையில் ஊற்றி அதை மயுவின் காலில் தேய்க்க போனான் ரகு. ஏ, என்ன தொடாத என்று கத்தினாள் மயு. ஆனால் அவள் சொன்னதை காதில் வாங்காமல் அவளின் காலில் தைலத்தை தேய்க்க ஆரம்பித்தான் அவன். என்ன தொடாதுன்னு சொல்றேன்லடா, உனக்கு அறிவில்லையா என்று சொல்லிக்கொண்டே தன் காலை அவனிடமிருந்து உருவ முயன்றாள் மயு. ஆனால் அதற்குள் அவளின் காலை விடாமல் பிடித்து கொண்டு, சொன்னா கேளு மயு, மருந்து தேய்ச்சாதான் உன்னால தூங்க முடியும், நான் மருந்து தேய்ச்சி விடுறேன், நீ பேசாம படு என்றான் ரகு பொறுமையாக. நீ ஒன்னும் எனக்கு மருந்து தேய்ச்சி விட வேண்டாம், என்ன தொடாதுன்னு சொல்றேன்ல என்றாள் அவள் மீண்டும். ஆனால் அவள் சொன்னதை காதில் வாங்காமல் மீண்டும் அவள் காலில் மருந்து தேய்த்தான் அவன். யூ ராஸ்கல், சொன்னா கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவன் தலையில் நங்கென்று கொட்டினாள் அவள். ஆ என்று கத்திக்கொண்டே தன் தலையை தடவிய ரகு மயுவை முறைத்தான். அவன் தன்னை முறைத்ததும் சற்று பயந்து போனாள் மயு. ஐயோ மயு முறைக்கிறாண்டே, ஒருவேளை கோபத்துல திருப்பி அடிச்சிருவானோ என்று நினைத்து பயந்தாள் அவள். ஆனால் அவனோ அவளை எதுவும் சொல்லாமல் மீண்டும் அவள் காலில் மருந்து தேய்க்க ஆரம்பித்தான். அவன் மீண்டும் தன் காலை தொடுவதை பார்த்தவள், டேய் என்ன விடு என்று சொல்லிக்கொண்டே அவன் முதுகில் பட்பட் என்று தொடர்ந்து அடித்தாள். அவன் அசரவில்லை. இம்முறை அவளுக்கு கோபம் தலைக்கேறியது. அவன் முடியை கொத்தாக பிடித்தவள், எத்தனை தடவை சொல்றேன், உன் மரமண்டையில ஏறவே ஏறாதா என்று சொல்லிக்கொண்டே அவன் முடியை பிடித்து ஆட்டினாள் மயு. ஆ, வலிக்குது மயோ மயோ என்று சொல்லிக்கொண்டே அவள் காலை சூடு பறக்க தேய்த்து கொண்டிருந்தான் ரகு. அதை பார்த்தவள், என்ன நான் இவனை இவ்வளவு வடி அடிக்கிறேன், ஆனா இவன் எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்கான் என்று வியந்தவள் அவனை அடிப்பதை நிறுத்தினாள்.
என்ன தொடாதேன்னு சொல்லி நான் இவனை மாட்டடிக்கிற மாதிரி அடிக்கிறேன். ஆனா இவன் அடிய வாங்கிட்டு திரும்ப என்னோட கால்ல மருந்து தேய்ச்சி விடுறான். சரியான எரும மாடு என்று நினைத்து கொண்டு அவனை விசித்திரமாக பார்த்தாள். நீ என்னை பத்தி என்ன வேணும்னாலும் நினைச்சுக்க என்பது போல அவள் கால்களை மெதுவாக அமுக்க ஆரம்பித்தான் ரகு. அதற்கு மேல் எதுவும் சொல்லாமல் படுத்துக் கொண்டாள் அவள். உண்மையில் அவன் தன் காலை பிடித்து விடுவது அவளுக்கு இதமாகத்தான் இருந்தது. அமைதியாக படுத்தவள் சில நிமிடங்கள் அவனையே பார்த்தாள். பரவாயில்ல, ரகசியனி மாதிரி இவனும் பொறுமசாலிதான் என்று ஒரு நொடி தன் கணவனை பற்றி நல்ல அபிப்பிராயம் தோன்றியது அவளுக்கு. அடுத்த சில நிமிடங்களில் அவன் காலமுக்கிய இதத்தில் நன்றாக தூங்கியும் போனாள் மயு. அவள் தூங்கிவிட்டாள் என்று தெரிந்ததும் அவள் முகத்தருகே வந்தவன் அவள் முகத்தை உற்று பார்த்தான். அவன் கண்களுக்கு கள்ளம் கபடம் இல்லாமல் தூங்கும் குழந்தை போல தெரிந்தாள் அவள். சாரி மயு, என்ன மன்னிச்சிரு, ஐ லவ் யூ மயு என்று சொல்லிவிட்டு அவள் நெற்றியில் பாசமாக முத்தமிட்டு அவளை பார்த்து கொண்டே அவளை தொடாமல் அவள் பக்கத்தில் படுத்து கொண்டான் ரகு. எபிசோட் 449. மயு திட்டுவதை பற்றி கூட கவலைப்படாமல் அவளுக்கு மருந்து தேய்த்த ரகு அவள் தூங்கிவிட்டாள் என்று தெரிந்ததும் அவள் முகத்தருகே வந்தவன் அவள் முகத்தை உற்று பார்த்தான். அவன் கண்களுக்கு கள்ளம் கபடம் இல்லாமல் தூங்கும் குழந்தை போல தெரிந்தாள் அவள். சாரி மயு, என்ன மன்னிச்சிரு, ஐ லவ் யூ மயு என்று சொல்லிவிட்டு அவள் நெற்றியில் பாசமாக முத்தமிட்டு அவளை பார்த்து கொண்டே அவளை தொடாமல் அவள் பக்கத்தில் படுத்து கொண்டான். மறுநாள் காலை ராஜேஷின் வீட்டில் காலை பொழுது அழகாய் விடிந்தது. இரவில் தன் கணவன் கொடுத்த காதல் தொல்லையால் ராசிக்கு உடல் மிகவும் சோர்வாக இருந்தது. ஏன் அதற்குள் பொழுது விடிந்தது என்று அழுத்து கொண்டே எழுந்து வாஷ்ரூமிற்குள் நுழைந்தாள். அடுத்த அரை மணி நேரத்தில் ஃப்ரெஷ் ஆகிவிட்டு ஒரு டவலை கட்டிக்கொண்டு பாத்ரூமின் கதவை திறந்தாள். அங்கே வெளியில் கதவருகே கையில் துண்டோடு நின்று கொண்டிருந்தான் அவளின் கணவன். அவனை பார்த்ததும் முதலில் அதிர்ந்தவள் பின்பு அவன் கையில் இருந்த துண்டை பார்த்தாள். அவனை பார்த்து சிரித்தவள், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் மாறாத என்னோட இத்தனை வருஷ கெட்ட பழக்கத்தை உங்களோட கோபம் ஒரே வாரத்துல என் பழக்கத்தை மாத்திருச்சு. நீங்க என் மேல கோவமா இருந்தப்ப உங்களுக்கு பயந்துட்டு சீக்கிரமா எழுந்து குளிக்க போயிடுவேன். சீக்கிரம் எழுந்திருக்க அலாரம் வைக்கும் போதே கூடவே மறக்காம துண்டு எடுத்துட்டு போன்னு ரிமைண்டரும் செட் பண்ணிட்டேன். அதுவே வழக்கமாயிடுச்சு. இப்ப நான் குளிக்க போறதுக்கு துண்டை மறக்கறதில்ல என்றாள் ராசி சிரித்து கொண்டு. அவள் சொன்னதை கேட்டவன், ஷே மிஸ் பண்ணிட்டனே என்றான் ஏக்கமாக. என்னாச்சுங்க என்று அப்பாவியாக ராசி விழிக்க, இல்ல நீ வழக்கமா துண்டை மறந்துட்டு தானே குளிக்க போவ, அதான் துண்டு கொடுக்கற சாக்கல உங்களோட காலையிலேயே ரொமான்ஸ் பண்ணலான் இருந்தேன். ஆனா இப்போ ஒண்ணு கெட்டு போல என்று சொல்லிக்கொண்டே அவளை பாத்ரூமை விட்டு வெளியே வராமல் உள்ளே தள்ளி அவள் சுதாரிப்பதற்குள் தானும் உள்ளே நுழைந்து கதவை தாழ் போட்டான் ராஜேஷ். என்னங்க என்னது என்றாள் அவள் படபடப்போடு. நீ மறக்காம துண்டு எடுத்துட்டு போயிருந்தா கூட நான் ரொமான்ஸ் பண்ணதான் போறேன் என்று சொல்லிக்கொண்டே அவளை கட்டி அணைத்தான் ராஜேஷ். தன் கணவன் தன்னை அணைத்ததும் எனக்கு வேண்டாம் பிளீஸ் என்று கெஞ்சலாக சொல்லிக்கொண்டே அவன் மார்பில் கை வைத்து அவனை தள்ளினாள் ராசி. ஏண்டி வேண்டா என்றான் அவன் சினுங்கிக் கொண்டே. இப்போதாங்க குளிச்சேன் என்றாள் அவளும் சினுங்கலாக. பரவாயில்ல, திரும்ப குளிச்சுக்கலாம், உனக்கு கஷ்டமா இருந்தா நானே உன்னை குளிப்பாட்டி விடுறேன் என்றான் அவன் ஒரு விதமாக சிரித்து கொண்டே. சி போங்க என்றாள் அவள் அவனை தள்ளிவிடும் முயற்சியோடு. ஆனால் அவனை அசைக்க கூட முடியவில்லை. எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம நான் போமாட்டேன் என்று அவன் பிடிவாதம் பிடித்தான். சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்காதீங்க, காலையிலேயே எதுக்கு இப்படி, நைட்டு பாத்துக்கலாமே என்றாள் ராசி கெஞ்சலாக. ஏய் காதலுக்கு நேரங்காலமே இல்லடி என்று சொல்லிக்கொண்டே அவள் உதட்டில் முத்தமிட போனான் அவன். அவன் உதட்டை தன் கையை வைத்து பொத்தியவள், வேண்டாங்க சொன்னா கேளுங்க என்றாள் அவள் கெஞ்சலாக. அவள் கையை தன் வாயிலிருந்து எடுத்து விட்டவன், ஏண்டி செல்லம் இப்படி அடம் பிடிக்கிற என்றான் அவனும் கெஞ்சும் குரலில். எனக்கு வேலை இருக்கு, நீங்க ஃப்ரெஷ் ஆகுங்க என்றாள். ஓ நான் இன்னும் பிரஷ் பண்ணாம இருக்கேன்னு ஃபீல் பண்றியா? சரி ஒரு 5 நிமிஷம் இங்கே இரு, இப்ப பிரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே பிரஷை எடுக்க திரும்பினான் அவன். அவன் அப்படி சொன்னதும் சட்டன் அவன் கையை பிடித்து இழுத்து அவனை அணைத்து அவன் இதழோடு தன் இதழை சேர்த்தாள் அவள். இருவரும் ஒருவர் உயிரை ஒருவர் மாறி மாறி உறிஞ்ச இருவரின் கைகளும் ஒருவரை ஒருவர் ஆசையோடு தழுவ ஆரம்பித்தது. அடுத்த சில நிமிடங்களில் ராஜேஷின் கைகள் ராசியின் துண்டை பிடித்து இழுத்தது. தன் கணவனின் விருப்பத்திற்கு இணங்க அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பித்தாள் அவள். அழகான காலை பொழுதிலேயே தன் ராசியோடு கூடலை தொடங்கினான் அவன். அடுத்த சில நிமிடங்களில் அந்த இடம் முழுவதும் அவனின் முத்து சத்தத்தாலும் அவளின் சினுங்கல் சத்தத்தாலும் நிறைந்தது. பெங்களூரில் காலையில் நேரத்தோடு எழுந்த ஃப்ரெஷ்ஷான ரகு தனக்கும் தன் மயுவுக்கும் காஃபி போட்டு பிளாஸ்கில் வைத்துவிட்டு காலை உணவை சமைத்து முடித்தான். கடிகாரம் சரியாக 8 மணியை காட்டியது. அவனின் தரும பத்தினி இப்போதுதான் கண் விழித்தாள். படுக்கையை விட்டு எழுந்தவள் நேராக வாஷ்ரூமிற்குள் நுழைந்தாள். அவள் திரும்பி வருவதற்குள் பெட் கவரை உதறி நன்றாக விரித்துவிட்டு பெட்ஷீட்டை மடித்து வைத்துவிட்டு பில்லோவையும் சரி செய்து வைத்தான். பிறகு அந்த அறையை சுத்தம் செய்துவிட்டு ஹாலை சுத்தம் செய்ய ஆரம்பித்தான். குளித்து முடித்துவிட்டு வேறு உடை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தாள் மயு.
ஹாலில் அவளுக்காக கையில் காஃபியுடன் நின்று கொண்டிருந்தான் ரகு. குட் மார்னிங் மயூ, இந்த காஃபி என்று சொல்லிக்கொண்டே அவளிடம் காஃபி கப்பை நீட்டினான் ரகு. அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் அவள். என்னவன் இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பார்த்தா பயந்து ஒதுங்கி ஒதுங்கி போவான், ஆனா நைட்ல இருந்து எங்கிட்ட வழி வழி வந்து பேசுறான், என்னாச்சு இவனுக்கு என்று நினைத்து கொண்டே அவனை மேலும் கீழும் பார்த்தாள் அவள். எனக்கு ஒன்னும் நீ போட்ட காஃபி தேவையில்ல, எனக்கு நானே காஃபி போட்டுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கிச்சனுக்குள் நுழைந்தாள் அவள். மயூ ப்ளீஸ் இந்த காஃபியை குடியேன் என்று கெஞ்சிக் கொண்டே அவனும் கிச்சனுக்குள் நுழைந்தான். எனக்கு வேண்டாம் என்று அவள் மறுக்கவும், இந்த வீட்ல இருக்கிறது நாம 2 பேரு தான், இதுக்கு ஆளுக்கு ஒரு தடவை காஃபி போட முடியுமா என்றான் ரகு. எனக்கு தேவைப்படுறப்ப நான் போட்டுக்குவேன் என்று சொல்லிவிட்டு அடுப்பை பற்ற வைத்து ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றி அடுப்பில் வைத்தாள் மயூ. சொன்னா கேளு மயூ ப்ளீஸ் டா என்று பாவமாக கெஞ்சினான். இங்க பாரு ரகு, இந்த டா போட்டு பேசுற வேலையில என்கிட்ட வேண்டாம் என்று மயூ சீறினாள். சரி, இனிமே உன்னை நான் டா போட்டு பேசல, டீ போட்டு பேசுறேன், இந்த காஃபியை குடி ப்ளீஸ் டி என்றான் ரகு அவளை சமாதானப்படுத்தும் எண்ணத்தோடு. ஏய் என்னது டீயா, என்ன டீ போட்டு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும் பாத்துக்க என்று அவள் எச்சரித்தாள். என்ன மயூ, டாவும் சொல்லக்கூடாது டியும் சொல்லக்கூடாதுன்னா எப்படி, பேசாம டாவையும் டியையும் ஒன்னா சேர்த்து டாடின்னு கூப்பிடவா என்று அவன் சொன்னதை கேட்டதும் அவளுக்கு சிரிப்பு வந்தது. அவன் தன்னை பார்த்து விடக்கூடாது என்பதற்காக முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டு சிரித்தாள் அவள். அதற்குள் பால் பொங்கும் சத்தம் கேட்டது. அதில் சிறிது சர்க்கரையையும் காஃபி தூளையும் கலந்து ஆவி பறக்க ஒரு டம்ளரில் ஊற்றி எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு வந்தாள் அவள். அங்கே சோஃபாவில் நேற்று ரகு உடைத்த டிவி ரிமோட் செலோ டேப் போட்டு ஒட்டப்பட்டு இருந்தது. அதை கையில் எடுத்து பார்த்தவள் அவனை முறைத்தாள். சாரி மயூ, இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு, சோ எந்த கடையும் ஓபன் பண்ணல, இன்னைக்கு மட்டும் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க, நாளைக்கு வேற ரிமோட் வாங்கி தரேன் என்றான் தரையை பார்த்து கொண்டு. அவன் அப்படி சொன்னதும் அந்த ரிமோட்டை வைத்து டிவியை ஆன் செய்துவிட்டு டம்ளரில் இருந்த காஃபியை எடுத்து குடிக்க ஆரம்பித்தாள் அவள். ஏ மயூ என்ன பண்ற என்று அவன் பதறினான். உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை என்றாள் அவள் எரிச்சலாக. இவ்ளோ சூடா காஃபி குடிக்கிற, பாரு எப்படி ஆவி பறக்குதுன்னு, என் குழந்தைக்கு சூடு தாங்காது என்று அவன் பதற. ஓ, இப்போ உன் குழந்தைக்கு சுட போதுன்னு தான் இவ்ளோ கவலைப்படுறியோ, அப்ப எனக்கு சுட்டா பரவாயில்ல அப்படிதானே என்று ரகுவை முறைத்தாள் மயூ. ஐயோ மயூ, நான் என் குழந்தைன்னு சொன்னது உன்னையதான் என்றான் அவன் பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு. அவன் அப்படி சொன்னதும் மனதிற்குள் சிரித்தவள் வெளியில் அவனிடம், நானும் நேத்திலிருந்து பாக்குறேன், நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, உன்னோட லிமிட்டை கிராஸ் பண்ணாத என்று தன் ஆள்காட்டி விரலை அவன் முன்பு நீட்டி அவனை முறைத்து கொண்டு சொன்னாள் அவள். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல், ஐயோ மயூ நீ கோவப்படும் போது ரொம்ப அழகா இருக்க என்று அவள் கோவத்தை ரசித்தான் ரகு. போடா லூசு, உன்கிட்ட இதுக்கு மேல என்னால பேச முடியாது என்று எரிச்சலாக சொல்லிவிட்டு சோஃபாவை விட்டு எழுந்தாள் அவள். ஏன் எங்க போற என்று கேட்டான் ரகு. நான் எங்க போன உனக்கு என்ன, ஐயோ இந்த ஊர்க்காரனுக்கு எதுக்கு இப்ப ஸ்ட்ரைக் பண்றானுங்க, உனக்கு ஆபீஸ் லீவ் விட்டுட்டாங்கன்னு ஏன் உயிரை வாங்குற என்று எரிந்து விழுந்தாள் மயூ. அதை கண்டுகொள்ளாமல், சொல்லு மயூ எங்க போற என்றான் மீண்டும். பா, எனக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு மேகி ரெடி பண்ண போறேன் போதுமா என்றான். அந்த மேகியை தின்னு தின்னு உன்னோட காலு குச்சி மாதிரி ஆயிடுச்சு, சாதையே இல்ல என்றான் கிண்டலாக. அவன் அப்படி சொன்னதும் அவள் அவனை முறைத்தாள். முறைக்காத மயூ, உண்மைதான் சொல்றேன், இங்க பாரு, இனிமே நீ இந்த மேகி எல்லாம் சாப்பிட வேணாம், நான் உனக்காக சமைக்கிற சாப்பாடு சாப்பிடு என்றான் அக்கறையாக. நீ சமைச்ச சாப்பாடு எனக்கு வேண்டாம் என்று தலையை திருப்பினாள். இதோ பாரு, இனிமே நீ நான் சமைச்சதை தான் சாப்பிடணும், நீ அப்படி சாப்பிடலனா அப்புறம் நானும் சாப்பிட மாட்டேன், பட்டினியா தான் கிடப்பேன் என்றான் அவன் உறுதியான குரலில். நீ பட்டினியா இருந்தா எனக்கு என்ன, நான் நீ சமைச்சதை சாப்பிட மாட்டேன், என்ன எனக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு எனக்கு ஐஸ் வச்சு என் மனசை மாத்த பாக்குறியா, அது மட்டும் நடக்கவே நடக்காது என்றாள் கோபமாக. நீ கண்டிப்பா மனசு மாறுவ, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு என்றான் ரகு புன்னகையோடு. எப்படி சொல்ற என்று அவள் கேட்டதும், முன்னெல்லாம் நீ என்கிட்ட பேசவே மாட்ட, நான் ஏதாவது உங்ககிட்ட சொன்னா கூட நீ பதில் சொல்லாம போயிடுவ, ஆனா இன்னைக்கு என்கிட்ட இவ்வளவு நேரம் பேசியிருக்க, நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்க, கோவமா தான் பேசுற, எப்படியோ என்கிட்ட பேசினில்ல, அதுவே எனக்கு போதும் என்றான் ரகு. அவனை முறைத்து கொண்டே மேகி செய்ய கிச்சனுக்குள் நுழைந்தாள் மயூ. அதே நேரம் சூர்யாவின் வீட்டில் முகிலை குளிப்பாட்டி விட்டு பெட்டில் உட்கார்ந்து அவளுக்கு துவட்டி கொண்டிருந்தாள் சதா. அப்போது அங்கு வந்த வருண், முகில் குட்டி குளிச்சிட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டே அவர்கள் அருகில் பெட்டில் உட்கார்ந்தான். முகில் தன் அப்பாவை பார்த்ததும் பா என்று சொல்லிக்கொண்டே தன் பால் பற்கள் தெரிய சிரித்தாள். வருண் சதாவை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே, என்ன இன்னைக்கு இவ்வளவு அழகா இருக்கீங்க என்று முகிலை சொல்வது போல சதாவை சொன்னான். அது சதாவிற்கும் தெரியும் அவன் தன்னை தான் சொல்கிறான் என்று. அவனை முறித்துவிட்டு மீண்டும் முகிலை துவட்ட ஆரம்பித்தாள் சதா. வருண் வேண்டுமென்றே, என்ன நான் கேக்குற, நீ அமைதியாவே இருக்க, நான் உண்மைதான் சொல்றேன், நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, எனக்கு உன்னை பார்த்தது அப்படியே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு என்று சதாவை பார்த்து கொண்டே சொன்னான். அவன் அப்படி சொன்னதும் சதா அவனை முறைத்து பார்த்தாள். உடனே சதாவின் மேலிருந்த தன் பார்வையை முகிலின் மேல் திருப்பியவன், முகில் கண்ணா, அப்பா உண்மை தண்டா சொல்றேன், எனக்கு ரொம்ப அழகா இருக்க என்றான். சதா எதுவும் சொல்லாமல்
முகிலுக்கு பவுடர் அடித்து மை வைத்துவிட்டு உடை மாற்றிவிட்டாள். பிறகு முகிலை துவட்டிய துண்டை உதறிவிட்டு அதை அங்கிருந்த கம்பியில் விரித்து போட்டாள். அவள் எழுந்து சென்றதும் துண்டை உதறியதும் எல்லாம் வருணுக்கு பார்க்க ஏதோ கவிதை போல தெரிந்தது. இறுதியில் அவள் துண்டை காய வைக்க தன் கைகளை மேலே தூக்கிய போது அவளின் இடை அவனின் கண்களுக்கு விருந்தானது. அதை பார்த்து கொண்டே பா சூப்பரா இருக்கு என்றான் அவன். அவள் சட்டென அவனை திரும்பி பார்க்க உடனே முகிலை தூக்கி நீ சூப்பரா இருக்க என்று சொல்லிக்கொண்டே சதாவை பார்த்தபடி முகிலின் கன்னத்தில் முத்தமிட்டான் வருண். அந்த முத்தம் தனக்குத்தான் என்று சதாவிற்கும் தெரியும். அவனை பார்த்து முறைத்து கொண்டே அந்த அறைக்கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள் அவள். அவள் அறையை விட்டு வெளியே போனதும் தன் மகளை பார்த்து சாரிடா முகில், அப்பா உன்னை மிஸ்யூஸ் பண்ணிட்டேன். உனக்கு கொஞ்சற மாதிரி உங்க அம்மாவையும் கொஞ்சிட்டேன். உங்க அம்மாவை கரெக்ட் பண்ண எனக்கு வேற வழி தெரியலடா. என்ன பண்ணாலும் அவ என் வழிக்கு வர மாட்டேங்கிறா. ரொம்பதான் கோவக்காரியா இருக்கா. ரொம்ப பிகு பண்றா. இந்த பொம்பளைங்களே இப்படிதான். அவளுக லவ் பண்ற பையன் அவளுகளை லவ் பண்ணலன்னு சொன்னா கூட விழுந்து விழுந்து லவ் பண்ணுவாளுக. அப்புறம் அந்த பையன் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சதும் அவனை கண்டுக்கவே மாட்டாளுக என்று தன் மகளிடம் புலம்பினான் வருண். அவன் சொன்னதையெல்லாம் வெளியே நின்று சிரித்தபடி கேட்டுக்கொண்டிருந்தாள் சதா. காலையில் டியூட்டி முடிந்து வந்ததும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளியலை போட்டுவிட்டு காக்கி பேண்ட் அண்ட் ஒயிட் கலர் டிஷர்ட் அணிந்து கொண்டு கீழே டைனிங் டேபிளுக்கு வந்தான் ராகவ். ஐரா கிச்சனில் பிஸியாக சமைத்துக் கொண்டிருந்தாள். அவளை அழைத்தான் ராகவ். ஏய் சாப்பாடு எங்க என்று கேட்டான் ராகவ். அவள் பதில் சொல்லவில்லை. ஏன் உன்னதான் கேட்கிறேன், சாப்பாடு எங்க இன்னும் ரெடி ஆகலையா என்று கிச்சன் அருகில் வந்தான் ராகவ். அவள் இப்போதும் பதில் சொல்லவில்லை. இவளுக்கு வர வர கொழுப்பேறி போச்சு என்று முணுமுணுத்துக் கொண்டே கிச்சனுக்குள் நுழைந்தவன் ஏண்டி ஒருத்த இவ்ளோ நேரமா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு கத்துற? நான் கத்துறது உன் காதுல விழுகுதா இல்லையா என்றான் ராகவ் எரிச்சலாக. ஏன் விழல? நல்லாவே விழுந்துச்சு. நீங்க மரியாதையா கேள்வி கேட்டா நானும் மரியாதையா பதில் சொல்லிருப்பேன். என்னமா ஆடு மாட கூப்பிடுற மாதிரி ஏய் ஓய்னு கூப்பிடுறீங்க? ஐரா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு நீங்க மரியாதையை கேட்டிருந்தா நானும் பதில் சொல்லிருப்பேன் என்றாள் ஐரா நக்கலாக. என்னடி வாய் ரொம்ப நீளுது என்று கேட்டுக்கொண்டே அவளின் தோளை பிடித்து தன் பக்கம் திருப்பினான் ராகவ். அவளின் கண்கள் கலங்கி இருந்தது. ஏய் இப்ப எது கழுகுற? நான் அப்படியோன்னு உன்னை கோவமா பேசலையே என்றான் ஒரு அக்கறையோடு. நீங்க கோவமா பேசினா கூட எனக்கு அழுக வராது, சிரிப்பு தான் வரும் என்று அவனை வம்பிழுத்தாள் ஐரா. அதான பார்த்தேன், திமிர் உனக்கு ஜாஸ்தி தாண்டி. ஆமா ஏன் உன் கண்ணு கலங்கி இருக்கு என்றான் ராகவ். அது ஒன்னும் இல்ல எஸ்பி, சட்னி தாளிக்கிறப்ப கடுகு வெடிக்கும் போது என்ன கண்ணுல பட்டுச்சு, அது உறுத்திட்டே இருக்கு என்றாள் ஐரா. சமைக்கும் போது பார்த்து சமைக்க மாட்டியா? உன்னோட கவனம் எல்லாம் எங்க இருக்கு என்று அவன் கடிந்து கொண்டு கேட்டான். கொஞ்சம் கூட யோசிக்காமல் உங்ககிட்டதான் என்றாள் ஐரா. அவள் அப்படி சொன்னதும் அவன் முகம் அவனையும் அறியாமல் மலர்ந்தது. எபிசோட் 450. ராகவின் வீட்டில் ஐராவின் கண்ணில் கடுகு பட்டு உறுத்துவதை பார்த்து ராகவ் மனம் வருந்தினான். அவளின் மிக அருகில் நெருங்கியவன் அவளின் கையை பிடித்து சிங்க் அருகில் இழுத்து சென்று பைப்பை திறந்து வலது உள்ளங்கையில் சிறிது தண்ணீரை வாங்கி அவளின் கலங்கிய கண்களை கழுவினான். பிறகு அவளின் முந்தானையை பிடித்து தண்ணியின் ஈரத்தை துடைத்துவிட்டு கண்களை மெதுவாக ஊத ஆரம்பித்தான். அவன் அப்படி செய்தது அவளின் மனதிற்கு இதமாக இருந்தது. 4-5 முறை மென்மையாக அவளின் கண்களில் ஊதியவன் இப்ப எப்படி இருக்கு, ஓகேவா என்று கேட்டான். சந்தோஷமா இருக்கு, அது சரியாயிடுச்சுன்னு சொல்ல வந்தேன் என்று பல்லை காட்டினாள் ஐரா. அப்போதுதான் அவளின் கையை பார்த்தான். அதில் கருப்பாக ஒரு கோடு இருந்தது. அதை பார்த்தவன் ஏய் இதென்ன என்று கேட்டான். அதை நைட்டு தோசை சுடும்போது சுட்டுட்டேன் என்று சொன்னாள் ஐரா. அவள் தலையில் அவளுக்கு வலிக்காமல் மெதுவாக கொட்டியவன் வாய் மட்டும் நல்லா பேசு, மத்ததுல கோட்டை விட்டுரு என்றான். இனிமே நான் கோட்டை விட மாட்டேன், ஓகேவா என்று சிரித்து கொண்டே சொன்னவள் சரி நீங்க போங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் என்றாள். இல்ல பரவாயில்ல, நானே எடுத்துட்டு போறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த ஹாட் பாக்ஸ் 2 எடுத்துக்கொண்டு டைனிங் டேபிளுக்கு சென்றான் ராகவ். அவன் போவதை பார்த்தவள் ராகவ் எனக்கு தெரியும் நீங்க என்ன ரொம்ப லவ் பண்றீங்கன்னு. ஒரு சின்ன தவறான புரிதலால நீங்க என்ன வெறுக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. கூடி சீக்கிரம் உங்களுக்கு உண்மையை புரிய வைக்கிறேன் என்று நினைத்து கொண்டே அவன் பின்னால் வந்தாள். இருவரும் சாப்பிட ஆரம்பித்தார்கள். என்னங்க இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்று கேட்டாள் ஐரா. என்ன என்று நிமிர்ந்து பார்த்தான் ராகவ். இந்த ட்ரெஸ்ல தான் நான் உங்களை முறையா பார்த்தேன் என்றாள் அவள் முகம் முழுவதும் புன்னகையோடு. அவள் அப்படி சொன்னதும் தன்னை ஒருமுறை குனிந்து பார்த்தவன் அன்று நியூ இயர் இரவில் தன் ஐராவை முதலாக பார்த்தது பற்றி நினைத்து பார்த்தான். அவனின் முகம் புன்னகையை தத்தெடுத்து கொண்டது. அப்போது அவனின் போன் அடித்தது. ஹலோ ராகவ் சார், அரக்கோன் இன்ஸ்பெக்டர் பேசுறேன் என்றார் அந்த இன்ஸ்பெக்டர். அவர் சொன்ன தகவலை கேட்டதும் அதிர்ந்தான் ராகவ். வாட், எப்ப? ஆளை நல்லா பாத்தீங்களா என்று அதிர்ச்சியானான். இன்னைக்கு காலையில தான் சார் பார்த்துட்டு தகவல் சொன்னாங்க, செக் பண்ணிட்டு தான் சார் சொல்றேன், நோ டவுட் என்றார் அந்த இன்ஸ்பெக்டர். ஓகே நான் இப்பவே வரேன், மீடியாக்கும் சம்பந்தப்பட்ட ஆளுகளுக்கும் தகவலை சொல்லிடுங்க என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான். அவசரமாக பாதி சாப்பாட்டிலேயே கை கழுகினான் ராகவ். அதை பார்த்தவள் ஐயோ ராகவ் ஏன் பாதியோடு கை கழுவுறீங்க, முழுசா சாப்பிட வேண்டியதுதானே
என்றாள். இல்ல பரவாயில்ல, எனக்கு அவசரமா ஒரு வேலை வந்திருக்கு, நான் இப்ப போய் ஆகணும். நான் வர லேட் ஆனாலும் ஆகலாம். கதவை லாக் போட்டுக்க, சேஃபா இரு என்று சொல்லிவிட்டு தனது ஜீப் சாவியை எடுத்துக்கொண்டு வேகமாக வெளியில் சென்றான் ராகவ். அதே நேரம் நீலகிரியில் உள்ள தான் முன்பு படித்த அந்த பிரபலமான இன்டர்நேஷனல் ஸ்கூல் பிரின்சிபல் அறையில் உட்கார்ந்திருந்தாள் நிலா. அவளின் ஃபைலை புரட்டி கொண்டிருந்தார் அந்த வயதான பிரின்சிபல். எல்லாம் கரெக்டா இருக்குமா? நீ நம்ம ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஃபேஷன் டிபார்ட்மெண்ட்ல ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணிக்கலாமே, ஏன் கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல தான் வேலை பார்ப்பேன் நட முடிக்கிற என்றார் அந்த பிரின்சிபல் நிலாவிடம். இல்ல சார், எனக்கு இப்ப தேவை நிம்மதியும் சந்தோஷமும் தான். குழந்தைகளோட இருந்தா எனக்கு அது கிடைக்கும், அதனாலதான் கிண்டர் கார்டன்ல வேலை பார்க்கலான்னு முடிவு பண்ணினேன் என்று சொன்னாள் நிலா. சரி, அப்புறம் உன்னோட இஷ்டம். நான் கரஸ்பாண்டன்ட் கிட்ட பேசி உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்றேன், நீ நாளைக்கு வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம் என்று சொன்னார். ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்க எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க, அதுக்குதான் என்றாள் நிலா. இதோ பாரு நிலா, துர்கா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவளுக்காக இந்த உதவியை கூட நான் செய்ய மாட்டேனா? ஆனா எனக்கு ஒரு டவுட், அந்த அனுதா இறந்துட்டாள்ல, அப்புறம் ஏன் நீ இன்னும் மறைஞ்சு வாழணும்னு நினைக்கிற? சொல்லப்போனா அந்த அனுவோட சொத்துக்கெல்லாம் உனக்கு தான் உரிமை இருக்கு. நீ நினைச்சா அதை வச்சுட்டு ராணி மாதிரி வாழலாம் என்று யோசனை சொன்னார். எனக்கு அந்த சொத்தெல்லாம் வேணாம் சார், எனக்கு இப்ப தேவை ஒரு நிம்மதியான வாழ்க்கை மட்டும்தான் என்று சொன்னாள் நிலா அமைதியாக. சரிம்மா, இப்படி எளிமையா இருக்கிறது தான் உனக்கு நிம்மதினா உன்னோட நிம்மதியை கெடுக்க நான் விரும்பல. நீ நாளைக்கு வேலைக்கு வந்துரு, நான் எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் இன்னைக்கே முடிச்சு வைக்கிறேன். பத்திரமா போயிட்டு வா, கவலைப்படாத. எந்த உதவியா இருந்தாலும் என்கிட்ட கேளு என்று சொன்னார். ஓகே சார் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து எழுந்து வெளியே வந்தாள் நிலா. அவளுக்கு தேவை இப்போது மன அமைதி மட்டுமே. தன் சூர்யாவை பிரிந்ததை கூட அவளால் கடினப்பட்டு தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் ஆதியின் பிரிவை அவளால் தாங்க முடியவில்லை. அவன் தன் அருகில் இல்லை என்றாலும் ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரமாவது அவனோடு வீடியோ காலில் பேசிவிடுவாள். ஆனால் இந்த 2 நாட்களாக அவனை பார்க்காமல் அவனோடு பேசாமல் அவளால் இருக்க முடியவில்லை. தன் அன்பு மகனை பிரிந்து வாழும் சோகத்தை மற்ற குழந்தைகளை பார்த்துக் கொள்வதன் மூலம் போக்க நினைத்தாள் நிலா. நேரம் 11, இடம் அரக்கோணம். சரியாக வீட்டிலிருந்து புறப்பட்டு 2 மணி நேரத்தில் அரக்கோணம் சென்றடைந்தான் ராகவன். அந்த இன்ஸ்பெக்டர் சொன்ன அட்ரஸை விசாரித்துக் கொண்டு அந்த இடத்திற்கு சென்றான். அது ஒரு பழைய ஃபேக்டரி, இப்போது உபயோகம் இல்லாமல் இருந்தது. அந்த இடம் முழுவதும் காடாக இருந்தது. ராகவன் அங்கு சென்றதும் அவனை பார்த்து ஓடி வந்தார் அந்த வயதான இன்ஸ்பெக்டர். அவரை பார்த்ததும் ஜீப்பை பிரேக் போட்டுவிட்டு கீழே இறங்கினான் ராகவ். டெட் பாடி எங்க இருக்கு என்று கேட்டுக்கொண்டே முன்னால் நடந்தான் ராகவ். அதோ அந்த பழைய கட்டடத்துக்கு பின்னாலதான் சார் என்று சொல்லிக்கொண்டே அவனின் பின்னால் போனார் அந்த இன்ஸ்பெக்டர். யார் பாடிய முதல்ல பார்த்தது என்று கேட்டுக்கொண்டே நடந்தான். இந்த பக்கம் ஆடு மேய்க்க வந்த ஒரு வயசான ஆளு என்று அவர் விவரம் சொன்னார். இறந்தது எப்ப என்று ராகவன் கேட்டான். டெட் பாடியோட கண்டிஷனை பார்த்தா நேத்து மதியம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு, பட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் சார் எக்ஸாக்டா தெரியும் என்றார் இன்ஸ்பெக்டர். இருவரும் பேசிக்கொண்டே டெட் பாடி கிடந்த ஸ்பாட்டிற்கு வந்து சேர்ந்தனர். அந்த பிணத்தை நன்றாக உற்று பார்த்தான் ராகவ். சந்தேகமே இல்லை, அது ஆவடி இன்ஸ்பெக்டர் அஸ்வினுடைய டெட் பாடி தான். அஸ்வின் சிவப்பு நிற டிஷர்ட் மற்றும் கருப்பு நிறத்தில் முட்டி வரை ஷார்ட்ஸ் அணிந்திருந்தான். அவன் முகத்திலோ உடலிலோ எந்த காயங்களும் இல்லை. அவன் இறந்த நேரமானதால் உடல் முழுவதும் கருத்திருந்தது. ஆங்காங்கே உடல் முழுவதும் நீல நிறமாக இருந்தது. பிறகு அந்த இன்ஸ்பெக்டரை அழைத்து, எதை வச்சு அக்யூஸ்ட் பாம்பு கடிச்சுதான் இருந்தாருன்னு அவ்வளவு உறுதியா சொல்றீங்க என்று கேட்டான். இதோ பாருங்க சார் என்று சொல்லிவிட்டு தன் கையில் இருந்த லத்தியை வைத்து அஸ்வின் பாடி அருகே சென்றவர் முட்டியை விட்டு சற்று இறக்கமாக இருந்த அவனின் ஷார்ட்ஸை லேசாக மேலே தூக்கி காட்டினார் அந்த இன்ஸ்பெக்டர். அவனின் முட்டிக்கு கீழே பாம்பு கடித்தது போல பல்தடம் இருந்தது. இது பாம்போட பல்தடம் சார், இதை வச்சுதான் இவனை பாம்பு கடிச்சு செத்தான்னு கன்ஃபார்ம் பண்ணினோம். அது மட்டும் இல்ல, அவனோட காலை பாருங்க, அங்கங்க ப்ளூ கலர்ல திட்டுத்திட்டா இருக்கு. கொடிய விஷம் கொண்ட நாகப்பாம்பு தான் இவனை கடிச்சிருக்கணும். அப்படி பாம்பு கடிச்சிருந்தா அந்த இடம் இந்த மாதிரி நீல நிறமா மாறி இருக்கும் என்றார் அவர். ஓகே, அவனோட சொந்தக்காரங்களுக்கு அப்புறம் மீடியாக்கு சொல்லியாச்சா என்று ராகவ் விசாரிக்க, எஸ் சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இன்ஃபார்ம் பண்ணினோம் என்றார் அவர். ஓகே, நான் ஜீப்ல வெயிட் பண்றேன், நீங்க மத்த ஃபார்மாலிட்டிஸை முடிங்க என்று சொல்லிவிட்டு தனது ஜீப்பில் ஏறினான் ராகவ். அடுத்த சில நிமிடங்களில் மின்னல் வேகத்தில் ஒரு கார் வந்து நின்றது. அதன் பின்னால் வரிசையாக 4-5 கார்கள் வந்து நின்றன. முன்னால் வந்த காரில் இருந்து வெள்ளை வேட்டி சட்டையுடன் வாட்டசாட்டமான ஒருவன் இறங்கி டெட் பாடி கிடந்த இடத்திற்கு கத்திக்கொண்டே ஓடினான். அஸ்வின், அஸ்வின்! ஆம், அது அஸ்வினின் அண்ணன் ஆவடி அண்ணாவேதான். எத்தனையோ உயிர்களை ஈவு இரக்கமில்லாமல் கொன்றவனுக்கு தன் தம்பியின் நிரப்பை தாங்க முடியவில்லை. போலீஸ் அவனை அஸ்வின் பாடி அருகே நெருங்க விடாததால் சற்று தள்ளி நின்று கதறினான் ஆவடி அண்ணா. அஸ்வின், என்னை விட்டுட்டு போயிட்டியடா, என் தம்பி, நீ இல்லாம நான் எப்படிடா இருப்பேன்? அஸ்வின், அஸ்வின் என்று கதறி அழுதான் அண்ணா. அவனின் பின்னால் ஓடி வந்த அவனின் ஆட்களும், அஸ்வின் தம்பி, எங்களை இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே என்று கதறினார்கள். இதையெல்லாம் ராகவ் பார்த்து கொண்டுதான் உட்கார்ந்திருந்தான். அடுத்த சில நிமிடங்களில் மீடியாக்களும் அங்கு வந்து சேர்ந்தன.
பிறகு அஸ்வினின் உடல் சென்னைக்கு எடுத்து வரப்பட்டது. அவனின் உடல் போஸ்ட்மார்ட்டத்திற்கு உட்படுத்தப்பட்டது. அந்த ரிப்போர்ட்டின்படி அஸ்வின் நேற்று நண்பகல் 12 மணி அளவில் இறந்ததாகவும் சந்தேகப்படும்படியாக அவன் உடலில் எந்த காயங்களும் கீறல்களும் இல்லை. ஆகையால் அவன் துன்புறுத்தப்படவில்லை என்றும் அவன் உடலில் பாம்பு விஷம் இருந்ததால் அவன் பாம்பு கடித்து இறந்ததாக சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தெளிவாகிறது என்று போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் குறிப்பிடப்பட்டிருந்தது. நடந்த சம்பவங்களை கமிஷனருக்கு கால் செய்து சொன்னான் ராகவ். அனுவிற்கு உடந்தையாக இருந்த அஸ்வினும் இப்போது இறந்துவிட்டான். ஆகையால் அனுவின் கேஸ் இதோடு முடிவடைந்தது. அந்த கேஸை க்ளோஸ் செய்வதற்கு தேவையான மற்ற ஃபார்மாலிட்டிஸ்களை செய்து கொண்டிருந்தான் ராகவ். அன்று மாலையே அனைத்து நியூஸ் சேனல்களிலும் அஸ்வின் இறப்பு செய்தி ஒளிபரப்பாகியது. பரபரப்பு செய்தி. அனுவிற்கு உடந்தையாக இருந்த ஆவடி இன்ஸ்பெக்டர் அஸ்வின் மரணம். போலீசிற்கு பயந்து அரக்கோணத்தில் தலைமறைவாக இருந்த அஸ்வின் அங்குள்ள ஒரு பழைய ஃபேக்டரியில் ஒளிந்திருந்த பொழுது விஷப்பாம்பு தீண்டி உயிரிழந்தான் என்று அனைத்து சேனல்களிலும் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தது. விஜயின் வீட்டில் மகியும் வருணும் ஆபீஸ் சென்று விட சூர்யா மட்டும் தன் அறையில் தனியாக இருந்தான். அங்கு அவனோடு ஆதி பெட்டில் தூங்கிக் கொண்டிருந்தான். அப்போது அவனின் அறைக்கதவு தட்டப்பட்டது. சூர்யா என்று விஜயின் குரல் கேட்கவும், உள்ள வாங்கப்பா என்றான் சூர்யா. கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் விஜய். என்ன சூர்யா பண்ணிட்டு இருக்க என்று கேட்டுக்கொண்டே தன் மகனின் பக்கத்தில் உட்கார்ந்தான் விஜய். சும்மாதான் பார்க்கேன் என்று விட்டத்தியாக பதில் சொன்னான். ஏண்டா இப்படி இருக்க? உன் முகத்தை பாரு, தாடி அதுவுமா இந்த 3 நாள்லயே இப்படி வாடி போயிட்டியடா என்று வருத்தப்பட்டான் விஜய். என் வாழ்க்கைய அப்படிதான்ப்பா இருக்கு என்று வருத்தமாக சொன்னான் சூர்யா. வருத்தப்படாதடா, கூடிய சீக்கிரம் எல்லாம் மாறும். ஆமா, உன் சைட்ல இருந்து நிலாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா என்று கேட்டான் விஜய். இல்லப்பா, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், எந்த பிரயோஜனமும் இல்ல என்றான் சூர்யா பெருமூச்சோடு. ஏன் சூர்யா, எனக்கு தெரிஞ்சு நிலாவும் உன்னை ரொம்ப நேசிக்கிறா, நீயும் அவளை நேசிக்கிற. அப்படி இருந்தும் அவ உன்னை விட்டு போக என்ன காரணம் என்று தன்னை உறுத்தும் கேள்வியை கேட்டான் விஜய். அவ அனுவோட தங்கச்சிங்கிறது தான் காரணம். எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சா நான் அவளை வெறுத்துருவேன்னு அவ பயப்படுறா. நான் மட்டும் இல்ல, நம்ம குடும்பமே அவளை வெறுத்து ஒதுக்கிடும்னு பயந்துதான் அவ நம்ம யார்கிட்டயும் சொல்லாம வீட்டை விட்டு போயிட்டா. இத படிச்சு பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரியும் என்று சொல்லிவிட்டு தன் பெட்டிற்கு அடியில் வைத்திருந்த நிலாவின் கடிதத்தை தன் அப்பாவிடம் கொடுத்தான் சூர்யா. விஜய் அதை வாங்கி படிக்க ஆரம்பித்தான். அதை வாங்கி முழுவதுமாக படித்த விஜய்க்கு கவலையாக இருந்தது. சூர்யா, நிலா நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த லெட்டரை முழுசா படிக்கும் போதுதான் அவ எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு தெரியுது. உங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நாம ஆம்பளைங்க எந்த விஷயத்தையும் பிராக்டிக்கலா யோசிச்சுதான் முடிவெடுப்போம். ஆனா பொம்பளைங்க எமோஷனலா தான் முடிவெடுப்பாங்க. அன்னைக்கு உங்க அம்மா பண்ணின அதே தப்புதான் இன்னைக்கு நிலாவும் பண்ணிருக்கா. அவ ஒரு வார்த்தை மனசு விட்டு உங்ககிட்ட பேசியிருந்தா இன்னைக்கு உங்களுக்குள்ள இந்த பிரிவுக்கு அவசியம் இருந்திருக்காது. ஆனா ஒண்ணு, அவ உன்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு காரணம் கூட அவளுக்கு மேல இருந்த அளவுக்கு அதிகமான காதல் தாண்டா. எங்க நீ அவளை வெறுத்துருவியோன்னு பயந்துதான் அவ உன்னை விட்டு போயிருக்கா. அவளை நீ உன் வாழ்க்கையில மிஸ் பண்ணிடாத. அவளை தேடி கண்டுபிடி. என் மருமக எங்க இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு அழைச்சிட்டு வா என்றான் விஜய். அப்புறம் சூர்யா, நீ நிலாவுக்கு புருஷன் மட்டும் இல்ல, இந்த RS குரூப்போட வாரிசு. RS குரூப்பை கட்டி காக்குற பொறுப்பு உனக்கு இருக்கு, அதை மறந்துடாத என்று மனம் தாங்காமல் சொன்னான் விஜய். நான் எதையும் மறக்கலப்பா, நீங்க நான் நினைச்சு கவலைப்பட வேண்டாம். நீங்க கூடிய சீக்கிரம் உங்களோட பழைய சூர்யாவை பாப்பீங்க என்றான் விஜய். தட்ஸ் குட் மை பாய். ஆதிய நான் என் ரூமுக்கு தூக்கிட்டு போறேன், நீ நல்லா ரெஸ்டடு என்று சொல்லிவிட்டு ஆதியை தூக்கி கொண்டு அந்த அறையை விட்டு வெளியே வந்தான் விஜய். அஸ்வின் இறந்த செய்தி கேட்டதும் மகியும் வருணும் அடித்து பிடித்து கொண்டு வீட்டிற்கு வந்தார்கள். விஜய் சூர்யாவின் அறையை விட்டு வெளியே வருவதற்கும் அவர்கள் உள்ளே வருவதற்கும் சரியாக இருந்தது. அவர்களை பார்த்ததும் விஜய், டேய், இந்த நேரத்துல ஆபீஸ்ல இருக்காம இங்க என்ன பண்றீங்க என்று கேட்டான். அது மாமா, ஒரு முக்கியமான ஃபைல மறந்து வீட்லயே வச்சிட்டேன் என்றான் மகி. ஒரு ஃபைல் எடுக்கவா 2 பேரும் வந்தீங்க? ஆமா, நீயே வருண் இப்ப வந்த என்று விஜய் எப்படி கேட்டதும் வருண் மகியை பார்த்து, இதுக்கும் நீயே பதில் சொல்லிடேண்டா என்பது போல கண்ணாலேயே கெஞ்சினான். அதை புரிந்து கொண்ட மகி, அது நான் என்னோட ஃபைல மறந்த மாதிரி அவனும் அவனோட ஃபைல மறந்துட்டான் மாமா என்று சொல்லிவிட்டு வருணை பார்த்து, அப்படித்தானடா என்று கேட்டான் மகி. உடனே ஆமா 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 மாமா என்று மண்டையை ஆட்டினான் வருண். உங்க 2 பேரும் மொழியே சரியில்லையே என்று சொல்லிக்கொண்டே படிகளில் இறங்கினான் விஜய். அப்பா, கிரேட் எஸ்கேப் என்று சொல்லிவிட்டு சூர்யாவின் அறைக்கதவை திறந்து கொண்டு சூர்யா சூர்யா என்று கத்திக்கொண்டே உள்ளே நுழைந்தான் மகி. வருணும் அவன் பின்னாலேயே நுழைந்தான். ஏண்டா, ஏன் இப்படி அவசரமா ஓடி வரீங்க? அப்படி என்ன உயிர் போற காரியம் என்று கேட்டான் சூர்யா. ஏற்கனவே ஒரு உயிர் போயிருச்சுடா, நீ நியூஸ பாத்தியே இல்லையா? டேய், அந்த அஸ்வின் அதான் நம்ம நிலா கிட்ட பிரச்சனை பண்ணானே, அவன் செத்துட்டான்டா என்று சொல்லிவிட்டு சூர்யாவின் ரியாக்ஷனுக்காக அவன் முகத்தை பார்த்தனர் இருவரும். அவ்வளவுதானே, இதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே என்று அசட்டாக சொன்னான் சூர்யா. தெரியுமா? எப்ப என்று கேட்டான் வருண். நேத்து மதியம் 12 மணிக்கு என்றான் சூர்யா. டேய், பொய் சொல்லாத, நியூஸ்லயே இப்பதான் சொல் என்று மகி சொல்லி முடிப்பதற்குள் சூர்யா அப்படின்னா என்று சந்தேகமாக இழுத்தான் வருண். எஸ், அவனை கொன்னதே நான் தான். அப்புறம் எனக்கு தெரியாம போகுமா என்ன என்று சொல்லிவிட்டு குரூரமாக சிரித்தான் சூர்யா.
இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.